இந்த அழகான மார்கழி மாத ஒரு மாலை பொழுது நம்ம பகவான் யோகிராம் சுரத்குமார் முன்னாடி ஒரு சத்சங்கம் அனுபவிக்கிறதுக்கு நமக்கெல்லாம் ஒரு பாக்கியம் கிடச்சிருக்கு. எப்படி கிடச்சிருக்கு அப்படின்னா, பகவானோட ஆசியினாலையும் ஸ்ரீ ஸ்ரீ முரளிதர சாமிஜியோட வழிகாட்டுதல் படியும் நமக்கு இந்த சத்சங்கெல்லாம் இவ்வளோ அழகாக அமைது. மாதம் போன மாதம் நம்மளால் நடத்த முடியல. காரணம், அந்நேரம் இந்த கடைசி ஞாயிற்றுக்கிழமை பூரி கஷேத்திரத்துக்கு நாங்கள் போயிருந்தோம். அதனால் அந்த டைம் நடத்த முடியல. அதோட குறையெல்லாம் இன்றைக்கி நம்ம தீர்த்துருவோம். பகவானோட அளப்பரிய ஆசீர்வாதத்தை இன்றைக்கி நம்ம நிறையா அனுபவிப்போம். கடந்த சில மாதம் கூட இல்லை, சில வருஷமாக நாம் பெரிய புராணம் அப்படின்ற 63 நாயன்மார்களோட திவ்ய சரித்திரத்தை அனுபவிச்சுட்டு வர்றோம். அந்த 63 நாயன்மார்களில் போன முறை, அதாவது அக்டோபர் கடைசி மாதம் எந்த ஒரு நாயன்மாரை பார்த்தோம்னா 39வது நாயன்மார். 63ல் இவர் ஒரு 39வது நாயன்மாராக இருக்கார். கூற்றுவ நாயனார் ஞாபகம் இருக்கா உனக்கு? ஓகே. அந்த கூற்றுவ நாயனார் திருத்துறைப்பூண்டி பக்கத்தில் அவதாரம் பண்ணுறார். ஒரு அரச குலந்தான். அவ்வளோ சிறப்பாக அரசாட்சி பண்ணுறாரு. அவரோட நாக்கில் எந்நேரமும் நமசிவாய நமசிவாய நமசிவாயன்ற சிவநாமம் எந்நேரமும் அவர் நாக்கில் இருக்கும். பகவானோட பலம் கிடைச்சிரும் நாம சொல்கிறதுனால. எதுக்குமே நம்ம ஒரு காரியம் பண்ணோம்னா அதுக்கு நமக்கு என்ன பலன் அப்படின்னு நினச்சி தான் நம்ம எந்த ஒரு காரியத்துலையும் யாராக இருந்தாலும் அதை செய்வோம். நாம சொல்கிறவங்களுக்கு என்ன ஒரு பலன்னா, பகவானோட சக்தி நமக்கு கிடைக்கும். பகவான் நம்ம கூடயே இருக்கிறத உணர முடியும். பகவான் என்றைக்கும் நம்மளோட துணையாக இருக்கிறத உணர முடியும். நம்மளை கைவிடாமல் நம்மளை கைப்பிடிச்சு கொண்டு போகிறத நம்மளால் உணர முடியும். இதுதான் நாம சொல்கிறதுக்கான ஒரு பெரிய பயன். அதனால் அந்த அரசன், அந்த கூற்றுவ நாயனார் என்ன பண்ணுறாரு அப்படின்னா, சதா சிவநாமமான ஓம் நம சிவாய ஓம் நம சிவாய சிவாய நம ஓம் நம சிவாய அப்படின்னு சிவநாமத்தை எந்நேரம் தன்னோட வாக்கில் சொல்லிக்கிட்டே இருப்பார். அரசராக இருந்தால் கூட எவ்வளோ வேலை இருக்கும், அத்தனை வேலை பலியுடையும் நாமத்தை விடாமல் சொல்லுவார். அவருக்கு பகவானோட பலம் நிறையா கிடைச்சோன்னே அரசருக்கு உரிய ஒரு என்ன ஒரு இதுன்னா, மற்ற நாட்டு அரசர்களோட ஒரு போர் புரிகிற காரியங்கள்லாம் வரும் அவங்களோட லைஃப் டைமில். அப்படி இருக்கும்போது எல்லா போர்லேயும் ஜெயிச்சிடுறார். எல்லாத்துலேயும் வெற்றி தான். அப்படி இருக்கும்போது அவருக்கு ஒரு ஆசை வருது, எல்லாத்தையும் ஜெயிச்சிட்டோம், பகவான் எனக்கு எல்லா பலத்தையும் கொடுத்துட்டார், எல்லாரையும் ஜெயிச்சிட்டோம், ஆனால் இவ்வளோ ஜெயித்ததுக்கு ஒரு அங்கீகாரமாக எனக்கு அந்த மணிமகுடம் மட்டும் இல்லை, அது வேணும்னு ஆசைப்படுறாரு. ஆனால் அந்த மணிமகுடம் யாருக்கு அது கொடுக்கப்படுதுன்னா, சோழ நாட்டு அரசர்களுக்கு மட்டும்தான் அந்த உரிமை இருக்குது. ஆனால் இவருக்கு அந்த ஆசை வந்தனால அது அந்த அந்தணர்கள், அந்த சிதம்பரத்தில் உள்ள அந்தணர்களோட கைவசம்தான் அது இருக்கும். அது சோழ நாட்டு மன்னருக்கு மட்டும்தான் கொடுக்கக்கூடிய ஒரு உரிமை இருக்குது. இவரோட ஆசையை அங்கே நிராகரிக்கப்படுது. அவருக்கு ரொம்ப மன கஷ்டமாக இருக்குது. நம்ம நாம சொன்னோம், பகவானோட பலம் நிறைய நமக்கு கிடச்சிது, எல்லாத்தையும் ஜெயித்தோம், அதுக்கு அங்கீகாரமாக நமக்கு அந்த மணிமகுடம்ன்ற கிரீடம் நமக்கு கிடைக்கலையே அப்படின்னு நினச்சி ரொம்ப வருத்தப்படுறார். நாமளே நிறைய வேலைலாம் பார்ப்போம். நம்ம உத்தியோகமாக இருந்தாலும் சரி, நம்ம என்ன தொழில் பண்ணுறோமோ நிறைய வேலை செய்வோம், எதிர்பார்ப்போம் இல்லையா, அதுக்குரிய ஒரு அங்கீகாரம் கிடைக்கணும்னு. சில நேரம் கிடைச்சிரும், ஆனால் சில நேரம் இது மாதிரி கிடைக்காம கூட போயிடும். அந்நேரம் எப்படி அந்த ராஜாவுக்கு, அந்த கூற்றுவ நாயனாருக்கு மனசு சோர்வடையுதோ அது மாதிரி நம்ம மனசும் சோர்வடையும். இது இயல்பு, தவிர்க்கவே முடியாது. நம்ம ஒரு எதிர்பார்க்கும் போது அது நடக்கலை அப்படின்றப்ப மனசோர்வு வரத்தான் செய்யும். மனுஷ குணம் அதுதான்.
ஆனால் அப்படி இருக்கும்போது நம்ம குறைய வந்து நம்ம மனசு சுமக்கிறது பல்ல பகவான் பாதத்தில் வச்சிட்டோன்னா பகவான் அதுக்கு அழகாக ஒரு விடையும் கொடுத்துருவார். இவர் அப்படி ஒரு கவலையில் இவ்வளோ கஷ்டப்பட்டு எல்லாரையும் ஜெயித்தோம், அந்த மணிமகுடம் நமக்கு கிடைக்கலையே அப்படின்னு நினைக்கும்போது பகவான் இவரோட வருத்தத்தை புரிஞ்சுக்கிறார். பகவான் கொடுக்கணும்னு நினச்சா அந்த இத்தனை கொடுத்த பகவான் அந்த மணிமகுடத்தை கொடுக்கறது அவரால் முடியாதா என்ன? ஆனால் அதோட பெருசாக ஒன்று கொடுக்கணுன்னு ஆசைப்பட்றாரு. அதனால தான் இந்த சின்ன விஷயத்தை கொடுக்கல. அவரை பொறுத்த வரைக்கும், பகவானை பொறுத்த வரைக்கும் இந்த மணிமகுடன்றது ஒரு சின்ன விஷயம். உயர்ந்த விஷயம் யாருக்கு எது என்ன அப்படின்னா பகவான் தான் உயர்ந்த விஷயம். ஒரு நாள் படுத்திருக்கும்போது அவர் கனவுல பகவானே வர்றார். எந்த நாமத்தை சொல்லி நம்ம ஜபிச்சுக்கிட்டே இருக்கோமோ அந்த பகவான் வர்றார். வந்து என்ன பண்ணுறார் அப்படின்னா, உன்னோட ஆசையை நான் இந்த விதத்தில் நிவர்த்தி பண்ணுறேன். எப்படின்னா, என்னோடய திருப்பாதத்தை உனக்கு தர்றேன்னு சொல்லி அவரோட திருப்பாதத்தை அவர் தலை மேலே வச்சிட்றாரு. அப்படி ஒரு சந்தோஷம் பிறக்குது. அப்போ தான் உணர்றாரு. என்ன உணர்றாரு அப்படின்னா, இந்த மணிமகுடம் கிடச்சிருந்தா கூட அடுத்தது என்னன்ற அந்த புத்தி போயிருக்கும். ஆனால் பகவானோட திருப்பாதம், பகவானோட ஆசீர்வாதம் கிடச்சிருச்சுன்னு வச்சுக்கோங்களேன், அதுக்கு மேலே ஒன்றும் தேடுறதுக்கு ஒன்றும் கிடையாது இல்லையா? அவருக்கு அப்படி ஒரு சந்தோஷம் வந்துடுது. அதனால் இதில் நமக்கு என்ன ஒரு பாடம் அப்படின்னா, நாம் எதிர்பார்த்து நிறைய முயற்சிகள் எடுப்போம், நடக்கும். சில நேரம் நடக்காமல் போயிடலாம். அப்படி இருக்கிற பட்சத்தில் பகவான் இதோட உயர்ந்ததாக ஏதோ நமக்கு தரப்போகிறாரு அப்படின்ற ஒரு மனோபக்குவம் நமக்கு அவரே உணர்த்துவார். இப்படி தான் அவர் உணர்த்தின மாத்திரத்தில் இவருக்கு வந்து அப்படி ஒரு சந்தோஷத்தில் பகவான் அடுத்தபடியாக அவர் மனசில் பக்தியை இன்னும் மேன்மைப்படுத்திடுறார். என்ன பண்ணுறாரு அப்படின்னா, எல்லா திருக்கோயில்களில் போய் திருப்பணிகள் பண்ணி எல்லா கோயிலையும் சிவநாமம் நல்லா நடக்கிற மாதிரி, தேவார திருவாசகம்லாம் நிறைய நடக்கிற மாதிரி, எல்லா பக்தர்களும் சந்தோஷமாக அங்கே வந்து பகவானை அனுபவிச்சுட்டு போகிற மாதிரி எத்தனை காரியங்கள் பண்ணுறார். அவர்லாம் அன்றைக்கி அந்த மாதிரி ராஜாக்கள் அந்த காலத்தில் அப்படி பண்ணனால தான் இன்றைக்கி நம்ம அத்தனை க்ஷேத்திரங்களில் போய் சாமி கும்பிட்றவுக்கான ஒரு பாக்கியம் நமக்கெல்லாம் கிடைக்குது. இன்றைக்கோ பல நூற்றாண்டு காலத்துக்கு முன்னாடி ஏதோ ஒரு ராஜா அப்படி பக்தி பண்ணி பகவானுக்காக சேவை பண்ணது இன்றைக்கி பாருங்கள், நம்ம தலைமுறை இனிமேல் வரக்கூடிய அத்தனை தலைமுறைகளுக்கும் அது ஒரு பாக்கியம் தர்ற மாதிரி அப்படி அழகாக அவர் காரியம் பண்ணி அவரோட காலத்தில் அதை பண்ணிவிட்டு சிவகதி அடையிறாரு. அடுத்த 40வது நாயன்மார் எந்த நாயன்மார் அப்படின்னா, புகழ்ச்சோழ நாயன்மார். இவர் எங்கள் சோழர்னாலே அந்த திருச்சி தஞ்சாவூர் சைடில் தான் அவங்க இருப்பாங்க. இவர் திருச்சி பக்கம் உறையூர்னு ஒரு ஊர், அந்த ஊரில் அவதாரம் பண்ணுறார் இந்த புகழ்ச்சோழ நாயன்மார். இவரும் அதே மாதிரி தான் எப்பயும் என்னென்னா தன்னோட வாக்கில் ஓம் நம சிவாய, ஓம் நம சிவாய, சிவாய நம, ஓம் நம சிவாய. இவரும் ஒரு ராஜா தான். ராஜானாலே சிவநாமம் சொல்லி அந்த ராஜ்யத்தை நடத்துகிற ராஜா எப்படி நடத்துவார் அப்படின்னா, தர்மத்தை அப்படி கடைபிடித்து நடத்துவார். நாட்டுக்கு பாதுகாப்பு கொடுப்பார். எப்படி பகவான் நமக்கு எத்தனை பேருக்கும் ஒரு பாதுகாப்பு கொடுக்குறாரு இல்லையா, அது மாதிரி ராஜாவாக இருந்தால் தன்னோட நாட்டுக்கு பாதுகாப்பு கொடுக்கணும், தன்னோட நாட்டு மக்களுக்கு ஒரு பாதுகாப்பு கொடுக்கணும், எல்லாரும் சந்தோஷமாக அந்த நாட்டில் இருக்கணுன்ற இதில் ஆட்சி செய்வாங்க. அது மட்டும் இல்லாமல் கரெக்டாக எல்லா ரூல்ஸையும் ஃபாலோ பண்ணுறாங்களா, ஸ்ட்ரிக்டாகவும் இருப்பாங்க. எதுவும் ஒரு தப்பு நடந்துச்சுன்னா அதுக்குரிய தண்டனை கொடுக்கறதுக்கும் யோசிக்கவே மாட்டார். அந்த மாதிரி ஒரு ஸ்ட்ரிக்ட் ராஜா, டிசிப்ளின் ராஜாவாக அவ்வளோ அழகாக தன்னோட ராஜ்யத்தை நடத்திக்கிட்டு இருக்காரு. நாட்டில் எல்லாமே நல்லா தான் நடந்துகிட்ருக்கு. ஒரு நாள் என்ன ஆகுது, சிவகாமி ஆண்டார்னு ஒரு பக்தர் அந்த ஊர் ரத வீதியில் சிவபெருமான ஒரு அந்த ஊரில் உள்ள சிவன் கோயிலுக்கு கையில் நிறைய பூ எடுத்துகிட்டு போகிறார். இன்றைக்கி நிறையா பேர் பூவெல்லாம் சாமி கொண்டு வந்திருக்கீங்களா, ஆசையாக கொண்டு வந்திருக்கீங்களா, அது மாதிரி அவரும் அந்த ஒரு கூட நிறையா பூவாக எடுத்துகிட்டு போகிறார். என்ன ஆகுது அப்படின்னா, இந்த ராஜாவோட
ஒரு நிமிஷம். இந்த ராஜாவோட பட்டத்து யானை அந்த வழியாக வருது. அதுக்கு என்ன ஆச்சுன்னு தெரியல, திடீர்னு ஒரு மாதிரி மதம் பிடிச்சி என்ன ஆகுது அப்படின்னா, இவரை நடந்து போகிறார்ல, கை நிறையா பூ கொண்டு போகிறாரு, அந்த தும்பிக்கையால் டப்பார்னு அதை தட்டிடுது. இவருக்கு அப்படி ஒரு மன வருத்தம். யாருக்கு? இந்த சிவகாமி ஆண்டார், அந்த சிவனடியாருக்கு அப்படி ஒரு மன வருத்தம். அலறாரு, நாம சொல்லி அலறார். நான் சிவபெருமானுக்காக ஆசையாக கொண்டு வந்த பூவை இப்படி யானை தட்டிருச்சே, நான் எதுவும் தப்பு பண்ணிட்டேன்னா அதனால தான் பகவான் இந்த மாதிரி எனக்கு ஒரு தண்டனை கொடுத்துட்டாரான்னு ரொம்ப விழுந்து தரையில் புரண்டு அழுகிறார். உடனே அந்நேரம் என்ன ஆகுது அப்படின்னா, ஒரு நிமிஷம் ராஜேஷ், அதில் லைட்டாக வால்யூம் குறைச்சி பாருங்களேன். அவர் அப்படி அழுது புரள்றார். அவர் ஆசையாக சாமிக்காக அந்த பூவை கொண்டு வந்ததெல்லாம் தரையில் செதறி கிடக்கு. அப்போ அந்த வழியாக இன்னொரு சிவனடியார் வர்றார், சிவப்பழமாக வர்றார். வரும்போது இந்த ஒரு காட்சியை பார்த்தோன்னா அவருக்கு கோபம் அப்படி தான் வந்துடுது. கோபம் வந்து என்ன பண்ணுறாருன்னா, கையில் இருக்கிற ஒரு வாளை எடுக்கிறாரு. எடுத்து என்ன பண்ணுறாரு அப்படின்னா, அந்த யானையோட தும்பிக்கை சட்டுன்னு ஒரு நிமிஷம் பார்க்கல, பட்டுன்னு வெட்டிற தும்பிக்கை கீழே விழுந்துருது. அந்த யானையை நடத்தி கொண்டு வந்த யானை பாகனையும் போட்டுறார். ஒரே குத்தில் போட்டு கீழே விழுந்து 2 பேரையும் உயிரையும் எடுத்துடுறார் அந்த சிவனடியார். எடுத்தோடனே இந்த செய்தி வந்து யாருக்கு போகுதுன்னா, அந்த ராஜா, அந்த புகழ்ச்சோழ நாயன்மார், அந்த ராஜாவுக்கு காதுக்கு எட்டுது. வேகமாக அந்த இடத்துக்கு போகிறாரு. பொதுவாக நம்மளே ஒரு நிர்வாகம் நடத்துகிறோம். அந்த நம்ம நிர்வாகம் நடத்தும் போது நம்மளோட வேலை செய்கிற ஆட்களையோ இல்லை நம்மளோட பொருள் ஏதோ ஒருத்தர் வந்து இன்னொருத்தர் சேதப்படுத்திட்டாருன்னா அவர் மேலே தான் நமக்கு கோபம் வரும். இது வந்து நம்மளோட இயல்பு. ஆனால் இந்த ராஜா வந்து என்ன பண்ணுறார் அப்படின்னா, விஷயம் தெரிஞ்சு எப்பயுமே ராஜா வந்து ஒரு நீதி கொடுக்கணும்னா 2 பக்கமும் ஆராய்ஞ்சு பார்த்து தான் பண்ணுவார். ஒரு சைடு மட்டும் கேட்டுட்டு அதுக்கு ஒரு தீர்ப்புலாம் கொடுக்கவே மாட்டார். என்ன பண்ணுறார் அப்படின்னா, என்ன நடக்குதுன்னு தெரிஞ்சிருது, தப்பு இவர் மேலே தான். ஒரு சிவனடியாருக்கு இப்படி அபச்சாரம் பண்ணினது நம்ம தப்புன்னு உணர்ந்து அங்கே போய் மன்னிப்பு கேட்குறார். யார்? ராஜா வந்து ஒரு சிவனடியார்கிட்ட போய் நான் அபச்சாரம் பண்ணிட்டேன். அவர் சொல்கிறார், நீங்கள் என்ன பண்ணீங்க? இந்த யானை பண்ணிச்சு தண்டித்தேன். இல்லை, இது என்னோடய ராஜ்யத்தில் என்னோடய கட்டுப்பாட்டில் இருக்கும். எனக்கு கீழே இருக்கிற ஒரு யானை, அந்த யானைப்பாகம் எல்லாம் எனக்கு கீழே உள்ளவங்க, அவங்க சரியாக நடக்காதனால தான் இப்படி ஒரு தப்பு நடந்துருச்சு. அதுக்கு வந்து என்னோட பொறுப்பு, ஒரு மாரல் ரெஸ்பான்சிபிலிட்டி எனக்கு உண்டு. அதனால் என்னை மன்னிச்சிருங்க. நீங்கள் அந்த யானையோட உயிரை எடுத்ததுக்கு பதிலாக அந்த யானை பாகனோட உயிரை எடுத்ததுக்குள்ள என் உயிரை எடுத்துருங்க, நான் உயிரை கொடுத்துட்றேன். ஒரு சிவனடியாருக்கு அபச்சாரம் பண்ண மாதிரி ஒரு பெரிய தப்பு கிடையவே கிடையாது, என் உயிரை எடுத்துருங்கன்னு அந்த வாள் எடுத்து அவர்கிட்ட கொடுக்குறாரு. அவர் மன்னிச்சு விட்டுறார். வேண்டாம், இது உன் தப்பு கிடையாதுன்னு விட்டுறார். அப்படி இருக்கிற பட்சத்தில் ராஜா வந்து ஆட்சி பண்ணிக்கிட்டே இருக்கார். எப்படி ஆட்சி பண்ணால் அவர் மனசு உறுத்திக்கிட்டே இருக்கு, இப்படி தப்பாகி போச்சுன்னு அப்படின்னு இருக்கும்போது, அதுக்கு பிறகு காலம் ஓடுது. அழகாக ராஜ்யத்தை நடத்திக்கிட்டே வர்றாரு. ராஜானாலே இப்போல்லாம் நம்மளாம் ஜிஎஸ்டி டேக்ஸ் கட்டுறோம் இல்லையா? எந்த ஒரு பொருள் வாங்கினாலும் அதில் ஜிஎஸ்டி, குட்ஸ் சர்வீஸ் டேக்ஸ்னு ஒன்று இருக்குல்ல. இது வந்து அந்த காலத்துலேருந்தே இந்த வரிகள் வசூல் பண்ணுறது எல்லா இடத்துலையும் உண்டு. வரி வசூல் பண்ணுறது ஒவ்வொரு ராஜாவும் அந்தந்த இடத்துல போய் அவங்களோட கண்ட்ரோலில் என்னெல்லாம் இருக்கோ அத்தனை இடத்துலையும் வரி பணம் வாங்கி ராஜ்யத்தை நடத்துகிறது உண்டு. எப்படி இந்த காலத்தில் வரி கட்டாதவங்களை வந்து சிறையில் தூக்கி போடுறாங்களோ, அது மாதிரி அந்த காலத்துலேயும் வரி கட்டாமல் இருக்கிறவங்களுக்கும் தண்டனை உண்டு. என்னென்னா பயங்கரமான தண்டனை. தலையை எடுத்துகிட்டே வந்துடுவாங்க, தலையை வெட்டி வந்து ராஜாட்ட கொடுத்துருவாங்க. அதெல்லாம் நினச்சி பார்த்தா நல்ல வேளை நாமெல்லாம் அந்த காலத்தில் இல்லை, நல்ல வேளை அந்த காலத்தில் இருந்து நம்ம பாட்டுக்கு வரி கட்டியிருந்தோன்னா தப்பிச்சிருப்போம்.
வரி கட்டாமல் இருந்தோன்னா நம்ம தலையும் எடுத்துகிட்டு அவன் போய் ராஜா கையில் போய் கொடுத்துருப்பான். நமக்கு அப்படி ஒரு கதி இல்லாமல் சுகமாக இப்படி உட்காந்து யோகிராம் சூரத்குமார் யோகிராம் சூரத்குமார் யோகிராம் சூரத்குமார் ஜெய குரு ராயா யோகிராம் சூரத்குமார் யோகிராம் சூரத்குமார் யோகிராம் சூரத்குமார் ஜெய குரு ராயா. அந்த வரியெல்லாம் வசூல் பண்ணிவிட்டு அதுக்குன்னு ஒரு ஆள் நிர்ணயம் பண்ணியிருப்பாங்கள்ல, வரியும் வசூல் பண்ணிட்டு வர்றாரு. ஒரு தட்டு நிறைய தலையும் தூக்கிட்டு வர்றார். வரி கட்டாதவங்களோட தலையாக தூக்கிட்டு வர்றார். நினச்சி பார்த்தாலே கோரமாக இருக்குது. ராஜாட்ட கொண்டு வர்றாரு. அந்த தலைகளாக அடுக்கப்பட்ட தலைகளில் ஒரு தலையில் பார்த்திங்கன்னா சடமுடி, நெத்தி நிறைய விபூதி விட்ட ஒரு தலை மட்டும் இருக்குது. பார்த்தோன்னா ராஜா பதறிடுறாரு. யார் ஒருத்தன் தலை நெத்தி நிறைய விபூதி பூசி வந்திருக்கானோ அவன் ஒரு பெரிய சிவபக்தன். ஒரு சிவபக்தனோட தலையை எடுத்துட்டோமேன்னு திரும்ப அந்த ஒரு பயம் வந்துடுது. பெரிய அபச்சாரம் பண்ணிட்டோம், நாம் ராஜ்யத்தை நடத்துகிறோம், வரி வரலைன்னா தலை எடுத்து வர்ற சொல்கிறோம் அப்படின்னு ஒரு பெரிய தண்டனைலாம் கொடுத்து இப்போ ஒரு சிவனடியாரை தண்டிக்கிற அளவுக்கு ஒரு தப்பு பண்ணிட்டோன்னு அப்படி ஒரு வருத்தம் வர என்ன பண்ணுறாரு அப்படின்னா, நேராக அந்த செத்து போனவங்களெலாம் எரிப்பாங்க இல்லையா, அந்த சிவனடியாரோட தலையை தூக்கிட்டு அவர் அவங்களோட உடலை எரிக்கிற இடத்துக்கு நேராக நான் ஒரு பெரிய தப்பு பண்ணிட்டேன், இனிமேல் நான் இந்த ராஜ்யத்துக்கு ஆள்றதுக்கு எனக்கு தகுதியை இழந்துட்டேன். மந்திரிகள்லாம் கூப்பிட்டு சொல்கிறார், என்னால் இனிமேல் இந்த ராஜ்யத்தை ஆள முடியாது, நீங்கள் நல்லா எனக்கு உங்கள் மேலே நம்பிக்கை இருக்குது, நான் பண்ண தப்பை நீங்கள் பண்ணிடாதீங்க, நல்லபடியாக ஆட்சி பண்ணுங்க, என்னோடய பிள்ளை ஒரு பருவத்துக்கு அரசாள்றதுக்கான வயசு வந்த பிறகு அவன்கிட்ட நீங்கள் ஒப்படைங்க, நான் இந்த உலகத்தை எப்போ நான் ஒருத்தனை இப்படி தண்டிச்சிட்டேனோ அந்நேரமே நானும் ஒரு பிணத்துக்கு சமந்தான், அதனால் நானும் என் உயிரை விட போகிறேன்னு என்ன பண்ணுறாருன்னா நேராக அந்த உடம்பை எரிக்கிற இதுக்குள்ளே நேராக அதுக்குள்ளே போயிடுறார். தீக்குள்ளேயே போயிடுறார். தப்பு பண்ணிட்டோன்னு தீக்குள்ளே போனோன்னா பகவான் மேலேருந்து மலர் பூக்களாக அவர் மேலே அப்படி பண்ணி அவரை சிவகதி கொடுக்குறார். அப்போ ஒரு சிவனடியாருக்கு பகவான் என்ன உணர்த்துறாரு அப்படின்னா, பகவான் எதை பொறுத்துக்கிட மாட்டானா, தான் பக்தர்களை யாரும் இம்சை பண்ணிட்டா பொறுத்துக்கிடவே மாட்டார்ன்றதை உணர்த்துறாரு. நமக்கு என்ன பாடம் அப்படின்னா, நம்ம நிறைய பக்தர்கள் இருக்கோம், ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு விதமாக பகவானை பக்தி பண்ணுறது உண்டு. நாம தான் சொல்லுவோம், எல்லாருக்கும் காமனாக உள்ளது நாம, ஆனால் ஒவ்வொருத்தருக்கும் ஒரு வழி இருக்கும். ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு விதமாக பண்ணுறதுனால ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு விதமான அபிப்பிராயம் இருக்கும். நமக்கு பிடிச்ச அபிப்பிராயம் இன்னொருத்தர்கிட்ட இருக்குமான்றது சொல்ல முடியாது. அதுக்காக அவங்க பக்தியெல்லாம் நம்ம குறை சொல்லிடவே முடியாது. அப்போ நமக்கு என்ன ஒரு பாடம்னா, யார்கிட்டையும் குறை பார்த்துடவே கூடாது. எல்லாம் பகவான் மேலே தான் அவங்களுக்கு தெரிஞ்ச வகையில் பக்தி பண்ணுறாங்க. அதை குறை சொல்கிற அதிகாரம் நமக்கு கிடையாதுன்றதை பகவான் சொல்கிறது உண்டு. அது மட்டும் இல்லை, ஒரு தப்பு நம்ம செஞ்சிட்டோம் அப்படின்னா மன்னிப்பு கேட்கணும். யார்கிட்ட கேட்கணும்? பகவான்கிட்ட கேட்கணும். நான் தப்பு செஞ்சிட்டேன், தயவுசெய்து என்னை மன்னிச்சிடுங்க, தெரிஞ்சு தான் தப்பு செஞ்சேன், மன்னிச்சிடுங்க, இனிமேல் அந்த தப்பு வராமல் என்னை பார்த்துக்கோங்க அப்படின்ற சொல்கிற ஒரு மனசு நமக்கு வரணும். தப்பு செய்கிறது மனுஷ குரங்கு தான். யாராக இருந்தால் கூட அதிலேருந்து மீள முடியாது. ஏன்னா சாதாரண மனுஷர்கள் தானே நம்ம. ஏன்னா நமக்கு ஒரு எதிர்பார்ப்பு இருக்குது. அந்த எதிர்பார்ப்பு நடக்கலைன்னா கோபம் வந்துடுது, அதுக்கப்புறம் எண்ணம் வருது, வார்த்தைகள் வந்துடுது, ஆக்ஷன் வந்துடும், எல்லாம் வந்துடும். அதெல்லாம் சொல்லணும்னு அவசியம் இல்லை. ஒரு கோபம்னு வந்துருச்சுன்னா நம்ம எப்படிலாம் வாய் விட்டு திட்டுவோம், என்ன மாதிரி வார்த்தைகள்லாம் யூஸ் பண்ணுவோம் அப்படின்லாம் நமக்கு தெரியும். ஆனால் மனசுன்னு ஒன்று, ஒரு பகவான் மேலே ஈடுபாடு இருக்கிற மனசு என்னென்னா, அந்த தப்பு செஞ்ச பிறகு வருத்தப்படும். இதெல்லாம் நமக்கு இயல்பாக நடக்கிறது தான். பகவான்கிட்ட போய் வேண்டணும், இந்த மாதிரி தப்பு நாக்கால் நான் யாரை வஞ்சனோ அவர் கூட ஓ மேலே யோகிராம் சூரத்குமார் யோகிராம் சூரத்குமார் யோகிராம் சூரத்குமார் ஜெய குரு ராயா. அவர் வாக்காலையும் நாம சொன்னவரை போய் நான் வஞ்சிட்டேனே, சத்தம் போட்டேனே, என்னை மன்னிச்சிரு பகவான், இந்த தப்பை இனிமேல் என்ன செய்ய விட்டுடாத. ஏன்னா
கோபன்றது பளீர்னு வந்துச்சுன்னா அதோடய ஸ்பீடு வந்து நம்மளால் சொல்லவே முடியாது. அவ்வளோ வேகத்தில் வரும், டப்புன்னு அழிச்சிரும். அதோ இங்கிலீஷில் ஒரு வார்த்தை உண்டு, இம்பல்ஸ்ன்னு. அவுட் ஆஃப் இம்பல்ஸ் வந்து வேகமாக வரும், அது கண்ட்ரோலே பண்ண முடியாது. அந்த உணர்ச்சின்றது அவ்வளோ ஸ்பீடு இருக்கும். நம்ம நிப்பாட்டணும்னு நினச்சா கூட அது நிப்பாட்ட முடியாது. அவ்வளோ ஸ்பீடாக வந்து அந்த தப்பை செய்ய வச்சுட்டு போயிடும். அதுக்கு பிறகு மனசு லோன்னு அதுக்கு வருத்தப்படும். அப்போ நம்ம கண்ட்ரோலில் நாமளே இல்லை. நம்மளை யாரால் கண்ட்ரோல் பண்ண முடியும்னா அவரால் முடியும். அது எப்படி அவர் வந்து நம்மளை வந்து அவர் வந்து கண்ட்ரோல்டாக வைக்கணும்னா அவரோட நாமாவான யோகிராம் சூரத்குமார், யோகிராம் சூரத்குமார், யோகிராம் சூரத்குமார், ஜெயம் குரு ராயா. யோகிராம் சூரத்குமார், யோகிராம் சூரத்குமார், யோகிராம் சூரத்குமார், ஜெயம் குரு ராயா. யோகிராம் சூரத்குமார், யோகிராம் சூரத்குமார், யோகிராம் சூரத்குமார், ஜெயம் குரு ராயா. அந்த ராஜா, அந்த புகழ்ச்சோழ ராஜா தான் பண்ண தப்புக்கு அக்னிக்குள்ளே போகிறார் இல்லையா? அக்னி வந்து என்ன பண்ணும்? எரிச்சிரும் எல்லாத்தையும். குருஜி அழகாக சொல்வார், இந்த நாமா வந்து அவ்வளோ சக்தி வாய்ந்தது, எல்லா பாவங்களையும் எரிக்கக்கூடிய சக்தி வாய்ந்த நாமா இந்த நாமா. குருநாமா வந்து அவ்வளோ சக்தி வாய்ந்தது குருநாமா. அது சுலபமாக எல்லாருக்கும் கிடச்சிடாது. அது சொன்னோம்னா நாம் செஞ்ச அத்தனை பாவங்களையும் அது எப்படி அந்த தீ வந்து எல்லாத்தையும் பஸ்பமாக்குதோ, இந்த நாமா வந்து எல்லாரோட பாவத்தையும் பஸ்பமாக்கிரும். அதனாலேயே பாவங்கள் நம்மளை அண்டாமல் இருக்கிறதுக்கு என்னம்னா திரும்ப 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 யோகிராம் சூரத்குமார், யோகிராம் சூரத்குமார், யோகிராம் சூரத்குமார், ஜெய குரு ராயா. யோகிராம் சூரத்குமார், யோகிராம் சூரத்குமார், யோகிராம் சூரத்குமார், ஜெய குரு ராயா. யோகிராம் சூரத்குமார், யோகிராம் சூரத்குமார், யோகிராம் சூரத்குமார், ஜெய குரு ராயா. ஏன் நாம அவ்வளோ முக்கியம்னா, நாமா சொல்வதே புண்ணியம் அப்படின்னு இருக்கார் நம்ம பகவான். நாமா சொல்கிறது தான் சரணாகதி அப்படின்னு இருக்கார். நாமா சொல்கிறது தான் பக்தின்னு இருக்கார். சமீபத்தில் ஸ்ரீ ஸ்ரீ அண்ணா கிருஷ்ண பிரேமி சாமியோட ஒரு உபன்யாசத்தில் ஒரு யூடியூப்பில் கேட்கக்கூடிய ஒரு பாக்கியம். அதில் அண்ணா அவ்வளோ அழகாக சொல்கிறார், யார் ஒரு வாக்கில் நாமா வருதோ அது லாபம், யாரோட வாக்கில் நாம வரலையோ அது நஷ்டம் அப்படின்றார். நாமளே வியாபாரம் பண்ணும்போது அந்த லெட்ஜரில் ஃபஸ்ட்டு வந்து லாபம் தான் எழுதுவோம். யாருக்காவது நஷ்டம் விருப்பம் இருக்குமா? யாருக்குமே இருக்காது. எனக்கு நஷ்டம்தான் வேணும்னு யாரும் தேடி போகிறதில்ல. அப்போ உண்மையான லாபம் என்ன அப்படின்னா தெய்வ பலம்தான் உண்மையான லாபம். ஆனால் அது அவ்வளோ சொல்கிறார், அழகாக சொல்கிறார். நாம சொல்கிறது தான் லாபம், நாம சொல்கிறது பெரும் நஷ்டம். வெறும் நஷ்டம் இல்லை, பெரும் நஷ்டம். அப்போ சொல்லும்போது உலகத்தில் எத்தனையோ ஜீவன்கள் இருக்குது, நீ மனுஷ பிறவியாக எடுத்திருக்க, ரொம்ப அபூர்வம். யானையாக பிறக்கலை, யானைக்கு அவ்வளோ பெரிய ரூபம், அவ்வளோ பெரிய காது இருந்தும் கூட அதால் ஒரு நாமாவை கேட்டு ரசிக்க முடியாது. சும்மா அது காதை தான் ஆட்டிக்கிட்டே இருக்குமே மிய நம்மளை மாதிரி காது குளிர யோகிராம் சூரத்குமார், யோகிராம் சூரத்குமார், யோகிராம் சூரத்குமார், ஜெய குரு ராய். அந்த பகவான் நாமாவை கேட்டு நமக்கு ஒரு உற்சாகம் வர்ற மாதிரி அவ்வளோ பெரிய காது உள்ள யானைக்கு வருமா? வராது. ஆனால் காதை ஆட்டிக்கிட்டே இருக்கும். கழுத தொண்டை அண்ணா அழகாக சொல்லுவார், லவுட் ஸ்பீக்கர் மாதிரி கத்தும். ஆனால் என்ன பிரயோஜனம்? கழுத தொண்டை கேட்டால் எல்லாருக்கும் ஒரு வெறுப்பு தான் வரும். அவ்வளோ பெரிய தொண்டை வச்சுட்டு அதால் ஒரு நாமா பாட முடியாது. ஆனால் நம்மளால் எல்லாரும் சேர்ந்து உற்சாகமாக யோகிராம் சூரத்குமார், யோகிராம் சூரத்குமார், யோகிராம் சூரத்குமார், ஜெய குரு ராயா. யோகிராம் சூரத்குமார், யோகிராம் சூரத்குமார், யோகிராம் சூரத்குமார், ஜெய குரு ராயா. யோகிராம் சூரத்குமார், யோகிராம் சூரத்குமார்,
யோகிராம் சூரத்குமார் ஜெய குருராய. கழுதையால் கத்தத்தான் முடியும், நம்மளை மாதிரி கைதட்டி இப்படி நாம் சொல்லவே முடியாது. பன்னிக்குட்டி இருக்குது, அண்ணா அழகாக சொல்வார், பன்னிக்குட்டி இருக்குது. எத்தனையோ கோயிலெலாம் தாண்டி தான் போகும், ஆனால் கோயிலுக்குள்ளே போகிறதுக்கு அதுக்கு புத்தி வராது. பக்கத்தில் உள்ள சாக்கடையில் போய் தான் மேய்ஞ்சிக்கிட்டு இருக்கோம். நமக்கு அப்படி இல்லை. பகவான் மனுஷனுக்கு இப்படி ஒரு கோயிலில் உட்காந்து அவரோட மகத்துவத்தெல்லாம் கேட்குற மாதிரி நம்மளை உட்கார வச்சு இப்படிலாம் நம்மளுக்கு படைச்சி இந்த மாதிரிலாம் நீ இருக்கணும்னு நினைக்கிற பகவான்கிட்ட நீ ஒரு யானை மாதிரி நாமான்றது என்னென்னு உன் காதில் கேட்காமல் இருக்கிறது மாதிரி, கழுத மாதிரி என்னத்தையோ ஒன்று கால் கத்திக்கிட்டு இருக்கிறது பதிலாக பன்னி மாதிரி இந்த கோயில் குளம் போகிறத விட்டுட்டு சாதுக்களை தேடுறதை விட்டுட்டு ஏதோ ஒரு சாக்கடையில் போய் விழுகிறதுக்கு பதிலாக நீ இங்கே உட்காந்துருக்கிய, இது ஒரு பெரிய புண்ணியம். நீ மனுஷனாக பிறந்ததுக்கு ஒரு அர்த்தம்னு உனக்கு வேணும்னா உனக்கு ஒரு குரு கிடைக்கணும். அந்த குரு நீ மனுஷனாக பிறந்துட்ட ஒழிய நீ உன்ன யானை மாதிரி தான் இருக்க, உன்ன கழுத மாதிரி தான் இருக்க, உன்ன பன்னி மாதிரி தான் சாக்கடையில் திரும்ப 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 மனுஷனாக பிறந்தும் நீ அப்படி தான் இருக்க. ஆனால் குரு ஒருத்தர் கிடச்சிட்டார்னா அழகான ஒரு வழியை காமிச்சு எப்படியோ பொழுதெல்லாம் நம்ம ஓட்டலாம். நமக்கும் இப்படி ஒரு 2 மணி நேரம் இங்கே சாமி முன்னாடி உட்காந்து கைதட்டி யோகிராம் சூரத்குமார் யோகிராம் சூரத்குமார் யோகிராம் சூரத்குமார் ஜெய குருராயா. 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 பகவான் நம்மள்கிட்ட ரொம்ப தூரத்துலலாம் இல்லை, நமக்கு கூப்பிட்ற தூரத்தில் தான் இருக்கார். கூப்பிட்ட மாத்திரத்தில் நமக்காக ஓடி வர்றது யாருன்னா பகவான் மட்டும்தான். நாமாவை சொல்லி விட்டா கூப்பிட்டா உடனடியாக நிற்பார். எங்கள் அம்மாட்ட ஒரு தடவை 1975 பாத்திரக்கடை வாசலில் பகவான் சொன்ன ஒரு வாக்கு, திலகவதி உனக்கு ரொம்ப ஒரு க்ளோஸ் ஃப்ரெண்டு இருக்கான், உனக்கு என்னன்னாலும் ஃப்ரெண்டுனா என் ஃப்ரெண்டுக்கு ஒரு அடையாளம்னா நமக்கு ஒரு கஷ்டம்னு வந்துச்சுன்னா துணை நிற்கிறது தான் ஃப்ரெண்டு. அப்படி ஒரு க்ளோசஸ்ட் ஃப்ரெண்டு இருக்கான், உனக்கு என்னன்னாலும் பண்ணுவான். உனக்கு ஒரு கஷ்டம் அப்படின்னா என்னன்னாலும் பண்ணுவான், உனக்கு துணை நிற்பான். அப்படி ஒரு ஃப்ரெண்டு இருக்கான். உனக்கு திடீர்னு ஒரு கஷ்டம் வந்துருச்சு திலகவதி, உனக்கு ஹெல்ப் பண்ணணும்னு நினைக்கிறான், ஆனால் அவனால் ஹெல்ப் பண்ண முடியல. காரணம் 10,000 கிலோமீட்டர் தள்ளி இருக்கான், அமெரிக்காவில் இருக்கான், உனக்கு ஹெல்ப் பண்ண முடியல. ஆனால் அந்த ஒரு ஸ்டேஜில் நீ ஒரு கஷ்டப்படுற ஸ்டேஜில் யோகிராம் சூரத்குமார் யோகிராம் சூரத்குமார் யோகிராம் சூரத்குமார் ஜெய குருராயா. நம்பிக்கையோட யோகிராம் சூரத்குமார் சொல்லி கூப்பிட்டா என் அப்பா உனக்கு உடனடியாக வருவார் திலகவதி. இது எங்கள் அப்பா எனக்கு ப்ராமிஸ் பண்ணியிருக்கார். பகவான் பொய் சொல்லுவாரா? நம்ம வாயில் நாமாவும் வரும், பொய்யும் வரும், எல்லாம் வரும். நம்மளை பற்றி நமக்கே தெரியும் இல்லையா? பகவான் பொய் சொல்லுவாரா? பொய். உண்மைக்கு எடுத்துக்காட்டு பகவான் தான். அதான் அவர் பகவான். நம்ம அவரோட எப்படியோ ஒரு சம்பந்தம் நமக்கு கிடைச்சதே ஒரு பெரிய விஷயம். உண்மைனா உண்மை தான். வாக்கிலேருந்து பொய்ன்றதே வராது. அந்த வாக்கு உண்மையில் அப்படி ஒரு சக்தி இருக்குது. யார்கிட்ட ஒருத்தர்கிட்ட உண்மைன்னு ஒன்று இருக்கோ அவங்க சொல்கிறதெல்லாம் நடக்கும். இது நம்ம லைஃப்லேயே பார்க்கலாம். நம்ம உண்மையாக இருக்கோன்னு வச்சுக்கோங்களேன், நம்ம நினைக்கிறது நடக்கும், நம்ம சொல்கிறது நடக்கும். அந்த உண்மை நமக்குள்ளே தக்க வைக்கணும்னா அந்த உண்மையோட சொரூபத்தை நமக்கு உள்ளே கொண்டு வரணும். அந்த சொரூபத்தை எப்படி உள்ளே கொண்டு வரணும்னா அவரோட நாமாவான யோகிராம் சூரத்குமார் யோகிராம் சூரத்குமார் யோகிராம் சூரத்குமார் ஜெய குருராயா. யோகிராம் சூரத்குமார் யோகிராம் சூரத்குமார் யோகிராம் சூரத்குமார் ஜெய குருராயா. பகவான் ப்ராமிஸ் பண்ணியிருக்கார், என் அப்பா உடனடியாக வருவார் திலகவதின்னு இருக்கார்.
எல்லாருக்கும், இது ஒருத்தருக்கு இல்லை, யாரெல்லாம் அவர் மேலே நம்பிக்கையாக நாம சொல்கிறாங்களோ அவங்களுக்கெல்லாம் வந்து துணை நிற்பார். இப்போ இதில் பகவான் என்ன உணர்த்துறாருன்னா, பகவான் நம்மளோட க்ளோசஸ்ட்டு ஃப்ரெண்டு யாருன்னா யோகிராம் சுரத்மான்னு சொல்லலாம். யாரும் உங்கள்கிட்ட கேட்கலாம், உன்னோட க்ளோசஸ்ட் ஃப்ரெண்டு யார் அப்படின்னா தைரியமாக சொல்லலாம், யோகிராம் சுரத்மான். ஏன்னா நான் இல்லையான்னு அந்த ஃப்ரெண்டு கூட உங்கள்கிட்ட கேட்டான், நீ கூட சமயத்தில் எனக்கு ஹெல்ப் பண்ணுறதுக்கு கஷ்டம் இருந்துடும், நீ என் ஃப்ரெண்டு தான், ஆனால் க்ளோசஸ்ட்டுன்னு ஒன்று கேட்டுட்டே இல்லையா? க்ளோசஸ்ட்னா அவர் ஒருத்தர் தான். அதுக்கு மிஞ்சின க்ளோசஸ்ட் யாராலும் இருக்கவே வர முடியாது. ஏன்னா ஒரு எல்லையை தாண்டி யாராலையும் நம்ம பவுண்ட்ரிக்குள்ளே வர முடியாது. எல்லோரும் நம்மளை சுற்றி ஒரு பவுண்ட்ரி வச்சுருப்போம். எவ்ரி இண்டிவிஜுவல் வந்து அந்த பவுண்ட்ரிக்குள்ளே யாரையும் விட மாட்டோம். வீட்டுக்காரரை விட மாட்டோம், என்ன வீட்டுக்காரமாக விட மாட்டோம். ஒரு ஃப்ரெண்டை அந்த நமக்குன்னு ஒரு எல்லை வச்சுருப்போம். ஆனால் எல்லையெல்லாம் உடச்சி தகர்த்தி ஒரு உள்ளே வந்து ஹெல்ப் பண்ணணுன்ற ஒரு சூழ்நிலை வரும்போது பகவானால் மட்டும்தான் ஒரு வர முடியும். அதனால் யோகிராம் சுரத்மார் இஸ் த ஒன்லி க்ளோசஸ்ட் ஃப்ரெண்ட் வி கேன் ஹேவ். அதனால் யாரும் கேட்கணும்லாம் அவசியம் இல்லை, நமக்கே தெரியும். யோகிராம் சுரத்மார் இஸ் த ஒன்லி க்ளோசஸ்ட் ஃப்ரெண்ட் வி கேன் ஹேவ். அவர் தான் நமக்கு துணை நிற்கும் தூயமான நண்பராக தான் நம்ம வாழ்க்கையில் இருக்கார். அவர் ஒரு நண்பர்கிட்ட என்னனாலும் நம்ம பகிர்ந்துக்கலாம். நம்ம லைஃப்லேயே பார்க்குறோமே, நம்ம சந்தோஷம் கஷ்டம்லாம் நண்பர்களோட சகஜமாக பகிர்ந்துக்கிடுவோம். அதைத்தான் இன்றைக்கி பகவான்கிட்ட நாம் எல்லாம் செய்கிறோம். ஒரு நல்லது நடந்தாலும் பகவான்கிட்ட வந்து நன்றியை சொல்கிறோம். என்ன ஒரு கஷ்டம் வந்தாலும் யார்கிட்ட வர்றோம்? பகவான்கிட்ட தான் வர்றோம். அப்போ நம்ம நினச்சி இதை செஞ்சோமான்னு தெரியல, நம்மளை நினைக்காமலே அவரோட க்ளோசஸ்ட் ஃப்ரெண்டாக அவர் நம்மளை இழுத்துக்கிட்டார். அதுதான் உண்மை. நம்ம வந்து அவரை நம்ம க்ளோசஸ்ட் ஃப்ரெண்டாக நினச்சோமோ இல்லையோ தெரியல, அவர் வந்து நாமெல்லாம் அவரோட க்ளோசஸ்ட் ஃப்ரெண்ட்ஸாக நினச்சி நம்மளை அவர் பக்கம் இழுத்துட்டாரே, அதே பெரிய விஷயம். நம்ம அதுக்கெல்லாம் என்ன பண்ணோன்றது நமக்கு தெரியல. ஆனால் அவருக்கு நம்ம மேலே அப்படி ஒரு ஆசை, அன்பு, அந்த அன்போட சொரூபம் நம்மளை அப்படி இழுத்துருக்கு. அதனால் பகவான் நம்மளுக்கு இதை ப்ராமிஸ் பண்ணியிருக்காரு. அப்பேற்பட்ட பகவான் நமக்கு கிடைச்சதெல்லாம் பெரிய ஒரு பொக்கிஷம். இந்த நாமாவை கைவிட்டுடக்கூடாது. நான் ஏற்கனவே சொன்னேன், போன மாதம் பூரி யாத்திரையெல்லாம் போயிருந்தோன்னு அதை பற்றி கொஞ்சம் உங்கள்கிட்ட பகிர்ந்துக்கலாம். ஒரு புண்ணிய யாத்திரை அது. குருஜி தான் கூட்டு போனார், முரளிதர சுவாமிஜி தான் அதை அழகாக ஆர்கனைஸ் பண்ணி ஏறத்தாழ ஒரு 1400 பக்தர்கள் பூரி ஜெகநாத் கோயிலுக்கு கூட்டு போனார். அந்த பூரி ஜெகநாதரோட திருக்கோயில் எப்படி உண்டாச்சு அப்படின்றத அழகாக எடுத்து கொடுத்தார். எந்த ஒரு ஸ்தாபனம் வந்தாலும், எந்த ஒரு கோயில், இது மாதிரி ஒரு கோயில் இருந்தாலும் ஒரு காரணம் இருக்கணும். அந்த காரணம் நமக்கெல்லாம் தெரியணுன்றதுக்கு அதை அழகாக எடுத்து சொன்னார். அதை இப்போ கொஞ்சம் நேரம் நம்ம பார்ப்போம், அனுபவிப்போம். என்ன அப்படின்னா, மதுரையை ஆண்டுக்கிட்டு இருந்த ஒரு பாண்டிய மன்னன், அவர் வந்து நல்லா ஆட்சி பண்ணுறாரு. ஆட்சி பண்ணிவிட்டு என்ன பண்ணுறாருன்னா, ஒரு காலகட்டத்தில் ஒரு யாத்திரை கிளம்பி போகணும். யாத்திரைனா சும்மா டூரிஸ்ட் மாதிரி இல்லை, ஒரு என்டர்டெயின்மெண்ட்டாக போகணும்னு நினைக்கல, ஒரு சத்சங்க யாத்திரை, ஒரு புனித யாத்திரையாக இருக்கணும்னு நினச்சிட்டு கிளம்புறாரு. தான் வீட்டுக்காரமையும் கூட்டுட்டு போகிறாரு. அது ஒரு டூரிஸ்ட் இதாக இருக்கக்கூடாது, ஒரு சத்சங்கமாக இருக்கணுன்றனால நிறைய சாதுக்களோடு போகிறார். போகும்போது என்னென்னா, பகவானோட விசேஷ குணங்கள், பகவானோட நாமம். இப்போ நாமளே திருவண்ணாமலைக்கு எல்லோரும் சேர்ந்து போனோம்னா என்ன செய்வோம்? பகவான் அது பண்ணார், இது பண்ணார், அந்த பக்தருக்கு இப்படி இங்கே இது பண்ணார், இந்த பக்தர் இப்படி ஒரு கஷ்டம் பண்ணும்போது அவருக்கு வந்தார். ஒரே நேரத்தில் பல பக்தர்களுக்கு வந்து பண்ணிட்டு போனார். அவரோட மகிமையை சொன்னா அவரோட மகிமையை பேசிக்கிட்டே இருக்கலாம். அதைத்தான் நம்ம பகிர்ந்துக்கிடுமே ஒழிய வேறு பொழுதுபோக்கு விஷயமாக நாம் பகிர்ந்துக்கிட மாட்டோம். அது மட்டும் இல்லாமல் அவருக்கு பிடித்தமான அவரோட நாமாவான யோகிராம் சுரத்குமார், யோகிராம் சுரத்குமார், யோகிராம் சுரத்குமார், ஜெய குரு ராயா, யோகிராம் சுரத்குமார், யோகிராம் சுரத்குமார், யோகிராம் சுரத்குமார், ஜெய குரு ராயா அப்படி நாம சொல்லிட்டு தானே போவோம். இவரும் இந்த ராஜாவும், இந்த பாண்டிய ராஜா வந்து அப்படி உற்சாகமாக எல்லா
அந்த சாதுக்கள் சங்கம் கிடைக்கிறதே ரொம்ப சிரமம். நமக்கெல்லாம் இன்றைக்கி கிடச்சிருக்கு. இங்கே இருக்கிற ஒவ்வொருத்தரும் சாதுக்கள் தான். ஏன்னா ஒவ்வொருத்தர் வாக்கில் மனசில் பகவானோட நாம நிற்கிறதுனால எல்லாரும் பகவானோட சாதுக்கள் தான். அத்தனை சாதுக்களோட அவர் இந்தியா தேசத்தில் அப்படி புனித யாத்திரை போகிறார், ஒவ்வொரு இடமா போகிறார். அப்போ பூரிக்கு போனோன்னே அந்த இடத்துல திடீர்னு அவருக்கு ஒரு உணர்வு வருது. என்ன ஒரு உணர்வுனா, உட்காந்து தபஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லி உட்காந்து தபஸ் பண்ண ஆரம்பிக்கிறார். ஒரு நாள் இல்லை, 2 நாள் இல்லை, 1 வாரம் இல்லை, 2 வாரம் இல்லை, 1 மாதம் இல்லை, 2 மாதம் இல்லை, 1 வருஷம் இல்லை, 2 வருஷம் இல்லை, 12 வருஷம் தன்னோட ஞாபகமே இல்லாமல் தபஸ் பண்ணுறார். தபஸ்னா விடாமல் அந்த பகவானோட சிந்தனையிலையும் விடாமல் பகவானோட நாமாவையும் சொல்லிக்கிட்டே இருக்கும்போது என்ன ஆகுதுன்னா, கண்ணு முன்னாடி பகவான் வந்து நின்றார். இன்னொன்று, உனக்கு இவ்வளோ நாள் 12 வருஷம் என்ன நினச்சி நீ நாமா சொல்லியிருக்கிய, என்ன நினச்சே நீ வாழ்ந்திருக்கிய, உனக்கு என்ன வேணும் அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. அப்படி கேட்கும்போது இவர் வந்து எனக்கு வந்து கேட்கலாம் இல்லையா, இப்போ பகவானே வந்து நம்ம முன்னாடி உனக்கு என்ன வேணும்ப்பா அப்படின்னு கேட்டால், என் பிள்ளைக்கு கல்யாணம் ஆகணும், என் தொழில் நல்லா நடக்கணும், என் குழந்தை நல்லா படிக்கணும், என் பிள்ளைக்கு நிறையா கல்யாணம் நடக்கணும் அப்படின்லாம் பேசுவோம் இல்லையா, கேட்போம். நம்ம குணம் அதுதான். ஆனால் அந்த ராஜா வந்து என்ன பண்ணுறாரு அப்படின்னா, பகவான்கிட்ட சொல்கிறார், இந்த பூமியில் நிலாவும் சூரியனும் இருக்கிற வரைக்கும் உங்களோட தரிசனம் இந்த இடத்துல எல்லா பக்தர்களுக்கும் கிடைக்கணும் அப்படின்னு சொன்னோன்னே சரின்றார் பகவான் வந்து சரின்னு சொல்லிடுறார். அந்த பக்தனோட தபஸுக்கு மனசு இறங்கி உன்னோட தேவையை பூர்த்தி பண்ணிடுறேன். பாருங்களேன் எவ்வளோ பெரிய விஷயம். எனக்கு இதை கொடு அதை கொடுன்னு கேட்கல. 12 வருஷம் வந்து உங்களை நினச்சேன், அதுக்கு பதிலாக எனக்கு கொடுன்னு கேட்குற பதிலாக இனிமேல் வரப்போகிற கோடிக்கணக்கான பக்தர்களுக்கெல்லாம் பகவான் தரிசனம் கிடைக்கணும்னு சொல்லி ஆசைப்பட்டு அந்த விருப்பத்தை பகவான்கிட்ட தெரிவிக்கிறாரு. பகவானும் சரின்றாரு. அடுத்தது அவருக்கு ஒரு கேள்வி வருது. என்ன ஒரு கேள்வி வருது அப்படின்னா, எதை வச்சு நான் உங்களை செய்ய, இந்த சிலையை வந்து இங்கே வந்து பகவானுக்கு வந்து மார்பிளில் செஞ்சுருக்க மாதிரி அவருக்கு ஒரு டவுட் வருது. அவர் வந்து பகவானே சொல்கிறார், உனக்கு வந்து எல்லா ஸ்டெப்லேயும் நான் கைடன்ஸ் கொடுக்குறேன். நீ வந்து அங்கே சக்கர தீர்த்தம்னு சொல்லி ஒரு தீர்த்தம் இருக்கும். அது வந்து கடற்கரை ஒட்டி தான் இருக்கும் அந்த ஒரிசா மாநிலத்தில். அப்போ அந்த கோயிலெலாம் வரல. சக்கர தீர்த்தம்னு இருக்கும். அங்கே போ, கடலில் வந்து ஒரு அத்தி மரம் மிதந்து வரும், உனக்கு அதை வச்சு நீ செய்யலாம் அப்படின்னு சொல்கிறார். பகவான் சொன்ன மாத்திரமே இவர் அங்கே போய் உட்கார்றாரு. அவரை தேடி அந்த கடலில் அத்தி மரம்லாம் வருது. மரம் வந்தோடனே அடுத்தது இவர் மனசுக்குள்ளே ஒரு கேள்வி வருது. இந்த மரத்தை வச்சு என்ன ரூபத்தில் பகவானை செதுக்கி கொண்டாடணும் அப்படின்றது இவருக்கு புரியலை. ஏன்னா பகவான் வந்து ஒவ்வொரு சேத்திரத்துலேயும் ஒவ்வொரு மாதிரி இருப்பார். ஒரு சேத்திரத்தில் கையில் ஜபமாலை வச்சு ஜபம் பண்ணுற மாதிரி இருப்பார். ஒரு சேத்திரத்தில் அனந்த சயனமாக படுத்திருக்கிற மாதிரி இருப்பார். இன்னொரு சேத்திரத்தில் புல்லாங்குழல் வாசித்த மாதிரி இருப்பார். பிருந்தாவனத்தில் பார்த்திங்கன்னா ராதையோடு இருக்கிற மாதிரி இருப்பார். ஊத்துக்காடுக்கு போனோம்னா காளிங்கனை நர்த்தனம் ஆடிக்கிட்டு இருக்கிற மாதிரி இருப்பார். திருச்செந்தூரில் போனால் முருகன்லாம் ஜபம் பண்ணிகிட்டு இருப்பார். கன்னியாகுமரி போனோம்னா கன்னியாகுமரி அம்மன் வந்து ஜபம் பண்ணிகிட்டு இருப்பாங்க, நர்த்தனம் ஆடிட்டுருப்பாங்க. ஒரு சில இடத்துல ஒவ்வொரு இடத்துல ஒவ்வொருத்தர் பகவான் ஒவ்வொரு ரூபத்தில் அந்த பக்தர்களுக்கு ஏற்ற மாதிரி அங்கே இருப்பார் இல்லையா. இவருக்கு வந்து இங்கே எந்த மாதிரி கொண்டு வரணும்னு ஒரு சந்தேகம் வரணும்னு அதையும் பகவான்ட்டு கேட்குறாரு. பகவான் வந்து அதுக்கும் அழகாக பதில் சொல்கிறார். என்ன ஒரு பதில் சொல்கிறாருன்னா, பகவான் வந்து பிருந்தாவனத்தில் தான் இருந்து கிளம்பினோன்னு அவர் பலராமன் சுபத்ரா 3 பேரும் இருந்து நாரதர் அவரை தேடி வர்றார். பகவானை தேடி வரும்போது பிருந்தாவனம் எப்படி இருக்குது, அங்கே ராதை எப்படி இருக்கா, கோபியர்கள்லாம் எப்படி இருக்குன்னு கேட்கும்போது நாரதர் சொல்கிறார், கிருஷ்ணா நீ என்றைக்கு அங்கே பிருந்தாவனத்துலேருந்து போயிட்டியோ அன்றைக்கிலேருந்து அவங்களோட தாபம், அவங்களோட பக்தி அழுது பகவான் அடுத்தது எப்போ கிடைப்பார் அவங்களோட தவிப்பு, அப்படி அவங்களோட எப்படி ஒரு கணவனை இழந்த மனைவி, காதலனை இழந்த காதலி,
பையனை அந்த ஒரு இழப்புனா எப்படி தவிப்பு இருக்கும், அந்த மாதிரி தவிச்சிக்கிட்டு இருக்காங்கன்னு அந்த கோபியர்களோட கதையும் ராதாவோட பிரேமையும் கேட்டு கேட்டு சாட்சாத் கிருஷ்ணன், பலராமன், சுபத்திரை 3 பேருமே உருகிடுறாங்களா. அப்போ இந்த ராஜா கேட்குறான்ல, என்ன ரூபத்தில் உங்களுக்கு சிலை இங்கே செய்யணுன்னொன்னே நாங்கள் 3 பேர் தான் அந்த கதையை கேட்டோம். அப்போ இங்கே வரக்கூடிய பக்தர்களுக்கு அந்த பக்தி வரணுன்னா நாங்கள் எப்படி உருகி போய் இப்படி இருக்கோமோ அந்த உருகி போன நிலை மாதிரி என்னை செய்யணும்னு சொன்னனால, அந்த உருகி போச்சுன்னா உருவமே இருக்காது இல்லையா, உருகி போனதுக்கு உருவமே இருக்காது. அதனால தான் பூரி ஜெகநாதர் உள்ள கோயிலில் உள்ள உருவத்தெல்லாம் பார்த்திங்கன்னா ஒரு வித்தியாசமாக இருக்கும். அது மாதிரி பண்ணிரு அப்படின்னு சொல்லி பண்ணி, அது மாதிரி அந்த ராஜாக்காக பூரி கஷேத்திரத்தில் பகவான் வந்து தான் மட்டும் வராமல் கூட ஆதிசேஷனாக வரக்கூடிய பகவான் பலராமனையும் கூட வர்றாரு. சுபத்ரா, அதை வந்து குருஜி அழகாக சொன்னார், மகா மாயையா சுபத்ரா வர்றா அப்படின்னு சொல்கிறார். அப்போ நமக்கு இதில் அது கேட்டோடனே அப்போ ஒரு ராஜாவோட ஆசைக்கு ஏற்ற மாதிரி பகவான் வந்து அங்கே வந்து ஒரு கோயில் உண்டாக்கி இன்றைக்கி கோடிக்கணக்கான பக்தர்கள் அங்கே வந்து பகவானை சேவிச்சுட்டு போகிறாங்க. அப்போ எப்பயுமே நமக்கு எப்போ ஒரு இந்த மாதிரி விஷயங்கள் ஒரு ஆர்வம் வரும் அப்படின்னா, நமக்கும் அதுக்கும் ஏதாவது ஒரு சம்பந்தம் இருந்தால் தான் நமக்கும் ஒரு ஆர்வம் வரும். இப்போ நமக்கும் ஒரு ஆர்வம் வேணும்னா நமக்கு சம்பந்தமான யோகிராம் சுரத்மாருக்கும் அதுக்கும் எதுவும் ஒரு சம்பந்தம் இருக்கான்னு பார்த்தோம்னா இருக்குது. எப்படி இருக்குன்னா, இங்கே எப்படி பகவானே இறங்கி வந்து அந்த பக்தர்கிட்ட அந்த ராஜாட்ட இப்படி ஒரு கோயில் இங்கே வர்றதுக்கு எப்படி சொன்னாரோ, பகவான் ஆசைப்பட்டு இந்த இடத்துக்கு இப்படி வந்தார். அதெல்லாம் உங்களுக்கு சொல்லணுன்றது பகவானோட ஆசை. எப்படி அப்படின்னா 2008 ஸ்ரீ முரளிதர் நமக்கெல்லாம் நேரடியாக அது பகவானோட ஆசை என்னன்றது நமக்கு தெரியாது. பகவான் ஏதாவது ஒரு சொல்லணும்னு நினச்சோன்னா இன்னொரு பெரிய குருகிட்ட இருந்தோ மகாத்மாட்ட இருந்து சொன்னால் தான் நமக்கு புரியும். அப்போ ஒரு நாள் திடீர்னு குருஜி என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, பகவான் வந்து எனக்கு அடிக்கடி இப்போ வந்து உணர்த்திக்கிட்டே இருக்கார், சிவகாசியில் தனக்கு ஒரு ஆலயம் வரணும், அந்த ஆலயத்துக்கு நிறைய பக்தர்கள் வரணும் அப்படின்னு அந்த ஆசையை எனக்கு சொல்லிக்கிட்டே இருக்கார். அதனால் நாம் அதை எடுத்து பண்ணணும் அப்படின்னு, இது பகவானோட ஆசை. அப்படி இப்போ அந்த ராஜா மாதிரி நம்மளாம் தபஸ் பண்ணலை, ஆனால் பகவான் ஆசைப்பட்டு இங்கே வந்திருக்காருன்னா அப்போ எப்பேற்பட்ட ஒரு உயர்ந்த விஷயம் நமக்காக பகவான் கொடுத்துருக்காரு அப்படின்றத நம்மளால் உணர முடியுது. அப்போ அந்த ராஜா கேட்குறாருல, என்ன ஒரு கோலத்தில் உங்களை நான் இங்கே வடிவமைச்சு கொண்டு வரணும்னு கேட்கும்போது நமக்கு அதெல்லாம் தெரியல. ஆனால் பகவான் வந்து இந்த கேள்வியெலாம் இவன் மனசில் வர்றதுக்கு முன்னாடி சொல்லிடணும் அப்படின்றதுனால குருஜி அழகாக சொன்னார். என்ன சொன்னார் அப்படின்னா, தட்சிணாமூர்த்தி கோலத்தில் வரணும், அவர் ஒரு கையில் நாம ஜபம் பண்ணணும், கண்ணில் அப்படி ஒரு கருணை இருக்கணும், அப்படி ஒரு கம்பீரம் இருக்கணும், வர்ற பக்தர்களோட பிரச்சனைகளை எல்லாத்தையும் தீர்க்கக்கூடிய ஒரு பகவானாக இங்கே இருப்பார்னு அப்படின்னு சொல்லி அதை உருவாக்கி கொண்டு வந்தது தான் இந்த க்ஷேத்திரம். இந்த சிவகாசி பஜனாசிரமன்றது பகவானோட ஆசையினால் உருவாக்கப்பட்ட ஒரு க்ஷேத்திரம். பகவான் அந்த காலத்திலே சொல்லியிருக்காரு, இந்த பிச்சைக்காரனுக்கு உலகம் முழுக்க பிச்சைக்காரனோட நாமமான யோகிராம் சுரத்குமார், யோகிராம் சுரத்குமார், யோகிராம் சுரத்குமார், ஜெயம் குருரா. இந்த நாமா வந்து நார்த்து போல் டு சவுத் போல் வரைக்கும் இந்த நாமா ஜபிக்கப்படும். இந்த பிச்சைக்காரனுக்கு எல்லா ஊர்கள்லேயும் கோயில் வரும் அப்படின்னு சொல்லியிருக்காங்களே, அதோட வாக்கு பகவானோட வாக்கு, அந்த சத்திய வாக்கு இன்றைக்கி எல்லா ஊர்கள்லேயும் கோயில் பகவானுக்காக வந்து அந்தந்த ஊரில் அந்தந்த பக்தர்கள் பகவானை அவரவர்களுக்கு பிடித்த மாதிரி பகவானை கொண்டாடி தள்ளுறாங்கன்றத நாம் எல்லாம் இன்றைக்கி பார்த்து அனுபவிக்கிற மாதிரி இருக்குது. அப்போ ஒவ்வொரு க்ஷேத்திரமும் உருவாகும்போது குருஜி அதை அழகாக சொன்னார். பகவான் மட்டும் வந்து உட்காந்துட்டு பிறகு பகவானை வந்து கொண்டாடுறதுக்கு பக்தர்கள் வரணுமே, பக்தர்கள் வந்தால் தான் பகவானுக்கு சந்தோஷம். வெறும் பகவான் மட்டும் உட்காந்துருந்தால், பகவான் மட்டும் தனியாக உட்காந்துருந்தால் பாவம் பகவானுக்கே கஷ்டமாகி போகும். என்னடா இது, நம்ம பாட்டுக்கு வந்து உட்காந்து நம்மளை தேடி ஒருத்தரும் வரலையேன்னு பகவானுக்கே கஷ்டமாகி போகும்.
ஆனால் பகவானுக்கு எப்போ ஒரு சந்தோஷம்னா அவரை தேடி வந்து அவரோட நாமமான யோகிராம் சூரத்குமார், யோகிராம் சூரத்குமார், யோகிராம் சூரத்குமார், ஜெய குரு ராயா ஏற்பாடு பண்ணி இந்த மாதிரி ஒரு கோயில் ஏற்பாடு பண்ணியாச்சுன்னா எப்போ அந்த பக்தர்கள் அதுங்க நிறையா வருவான்னா பெரிய பெரிய மகாத்மாக்கள்லாம் அந்த இடத்துக்கு தேடி வர ஆரம்பித்தாங்கன்னு வச்சுக்கோங்களேன். அதை தொடர்ந்து பக்தர்கள் அத்தனை பேரும் வர ஆரம்பிச்சிருவாங்க. அது மாதிரி தான் பூரி ஜெகநாத்தில் ஆதிசங்கரர் வந்திருக்காரு, சைத்தன்ய மகாபிரபு வந்திருக்காங்க, போதேந்திர சுவாமிகள் வந்திருக்கார், ஸ்ரீ ஸ்ரீ அண்ணா நம்ம காலத்தில் நாமெல்லாம் கொண்டாடக்கூடிய ஸ்ரீ ஸ்ரீ கிருஷ்ண பிரேமி அண்ணா வரைக்கும் அத்தனை பெரிய பெரிய மகாத்மாக்கள் அந்த க்ஷேத்திரத்தில் போய் பகவானை கொண்டாடின ஸ்தலம். இன்றைக்கி போய் பார்த்தா அத்தனை கோடி பக்தர்கள் அங்கே. அப்பா எவ்வளோ கூட்டம், எத்தனை பேர் அந்த பகவானை சேவிக்கிறதுக்கு வர்றாங்கன்றது பார்க்க முடியுது. காரணம் என்னென்னா இத்தனை மகாத்மாக்களோட திருவடி அந்த க்ஷேத்திரத்தில் பட்டனால அத்தனை பக்தர்கள் வந்து பகவானை அனுபவிக்கிற மாதிரி வர்றாங்க. அப்போ அதெல்லாம் யோசிக்கும்போது நம்ம பஜனாசிரமத்தில் பகவான் அவரோட ஆசை நிறைவேற்ற மாதிரி பகவானோட சிலரூபம் இங்கே வந்துச்சு. அந்த சிலரூபம் வந்து பகவானை கொண்டாடுற வகையில் பகவான் யாரை முதல்ல அனுப்பி விட்டார் அப்படின்னா அவர் பகவானே சொல்லியிருக்காரு. இந்த பிச்சைக்காரனோட ஸ்பிரிச்சுவல் சக்ஸஸர் அப்படின்னு சொல்லி ஜஸ்டிஸ் ஐயா, அருணாச்சல ஐயா தான் ஃபஸ்ட்டு இங்கே அனுப்பி விட்டார் பகவான். பகவானோட மகிமையெல்லாம் சொல்கிறதுக்கு அனுப்பி விட்டாங்க. அதை தொடர்ந்து குருஜி வந்து இதெல்லாம் ஆரம்பித்து விட்டாங்க. இன்றைக்கி நம்மலாம் அஷ்டோத்திரம் படிக்கிறோமே, இந்த அஷ்டோத்திரம் யார் எழுதி கொடுத்தானா சாட்சாத் குருஜி தான் எழுதி கொடுத்தாங்க. இந்த ஒவ்வொரு பேனர்லாம் இங்கே இருக்கே, இந்த பேனர் இங்கே வை, இந்த பேனர் இங்கே வை, இதை இங்கே வை, இதை இங்கே வை, அதெல்லாம் என்ன காரணத்துக்காக வைக்க சொன்னார்ன்றது அப்போ புரியல, இப்போ புரியுது. ஏன்னா ஏதோ ஒரு பக்தர்கள் ஏதோ ஒரு கஷ்டத்தில் உள்ளே வரும்போது ஏதோ ஒரு பேனரை பார்க்கும்போது அவங்களுக்கு அந்த பேனர்லேருந்து ஒரு விடை கிடைக்கிது. அப்போ தான் புரியுது பகவான் இதுக்காகத்தான் இந்த இடத்துல இதை வைக்க சொல்கிறாருன்றது புரியுது. அப்போ ஒரு இடத்துல வந்து ஒரு விசேஷம், ஒரு சாநித்தியம், நிறைய பக்தர்கள் வரணும், அந்த இடத்துல மகாத்மாக்கள் வரணும். வந்தாங்கன்னா தானாக வந்துடும். ஸ்ரீ ஸ்ரீ அண்ணா 2011 இந்த இடத்துக்கு வந்திருக்கார். அண்ணாவை பற்றி குருஜி அப்படி சொன்னார், சாட்சாத் கிருஷ்ணன். இப்போ நம்ம பகவான் நமக்கெல்லாம் தெரியாது இல்லையா, யாரோ சொல்லி எப்படியோ உணர்ந்து நம்ம போயிட்டோம். ஆனால் தன்னை பிரகாசம் அவங்களா படுத்திக்கிடவே மாட்டாங்க. நான் ஒரு மகாத்மா, என்னை வந்து கும்பிடுன்னு ஒரு நாளும் மகாத்மாக்கு சொன்னதே இல்லை. ஆனால் ஒரு பெரிய சூரியனை வந்து மறைச்சி வைக்கவே முடியாது, யாராவது ஒரு ரூபத்தில் வந்து அது வெளியில் வந்துடும். ஒரு மகாத்மாவை இன்னொரு மகாத்மா உலகத்துக்கு காமிப்பார். அது மாதிரி சில நேரங்களில் பகவானே வந்து இவன் நான் தான் அப்படின்னு சொல்லியே காமிப்பாங்க. அது மாதிரி தான் மகாத்மாக்களை வந்து உலகத்தில் பிரகாசப்படுத்துறது. இன்னொரு மகாத்மா வந்து பிரகாசப்படுத்துவார், பகவானே இறங்கி வந்து கூட பிரகாசப்படுத்திட்டு போயிடுவார். அது மாதிரிலாம் நடக்கும். ஸ்ரீ ஸ்ரீ அண்ணாவை பற்றி குருஜி அங்கே சொல்லும்போது அவ்வளோ அழகாக சொன்னார். என்ன சொன்னார் அப்படின்னா, அண்ணா வந்து பரனூரில், விழுப்புரம் பக்கம் பரனூர்னு ஒரு சின்ன கிராமம், அங்கே கோலாகலன்னு சொல்லி ஒரு கிருஷ்ணனோட விக்கிரகத்தை வச்சு அப்படி தான் அங்கே நாம சங்கீர்த்தனமான ஹரே ராம 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 ஹரே 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 கிருஷ்ண 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 ஹரே 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 ராம 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 ஹரே 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 கிருஷ்ண 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 ஹரே ஹரே. நாம சங்கீர்த்தனமும் பாகவத சப்தாகமும் அண்ணா எழுதின கீர்த்தனங்களும் பொழுதன்னைக்கும் அங்கே கிருஷ்ணனை சந்தோஷப்படுத்திக்கிட்டே இருக்கிற ஒரு சேத்திரம் அது. அண்ணா சின்ன பிறந்த குழந்தையிலேருந்தே துளசி மாதிரி, அந்த துளசிக்கு துளசியோட மகிமை பிறந்ததுலேருந்தே அதோட சுகந்தம் அப்படி இருக்கும். அது மாதிரி அண்ணா பிறந்ததுலேருந்து அந்த கிருஷ்ணனோட வாசம்தான் அவர்கிட்ட இருக்கும். எந்நேரமும் கிருஷ்ண பக்தி பண்ணிக்கிட்டே இருப்பார். அவரை வந்து உலகத்துக்கு காமிக்கணுமே, அந்த காலகட்டத்தில் உலகத்துக்கு அவரை பற்றி அவ்வளவா தெரியலை. அப்போ காஞ்சி மகா பெரியவா
பெரிய மகாத்மா, நமக்கெல்லாம் தெரியும் காஞ்சி மகா பெரியவா. அண்ணாவோட மகத்துவத்தை புரிஞ்சிட்டு அவரோட சீடர்கள்லாம் அங்கே அனுப்பிடுறார். ஏன் அனுப்பிடுறாருன்னா, அண்ணா அனுபவிச்சுக்கிட்டு இருக்க இந்த ஹரே ராம 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 ஹரே ஹரே, ஹரே கிருஷ்ணா கிருஷ்ண கிருஷ்ணா ஹரே ஹரே, இந்த நாம எல்லா கிராமத்துலேயும் போகணும், எல்லா உலகம் முழுக்க இந்த நாமாவை கொண்டாடணும். அப்போ அதுக்கு சரியான ஒருத்தரின் பூலோகத்துக்கு வந்திருக்காரு. அண்ணாவை வந்து அவர் சீடரை அனுப்பிவிட்றார். யார்? காஞ்சி மகா பெரியவர் அனுப்பிவிட்டு, வண்டி தர்றேன், தேவையான பொருட்கள் தர்றேன், சாப்பாடு, அரிசி பருப்பு எல்லாம் கொடுத்துட்றோம், கிராமமாக போய் இந்த மகாமந்திரத்தை போய் சொல்லணும் அப்படின்னு சொல்லி காஞ்சி மகா பெரியவா தன்னோட ஆர்வத்தை அண்ணாவுக்கு அனுப்பிவிட்றார். அண்ணா அதை சந்தோஷமாக கேட்குறாரு. கேட்டுட்டு காஞ்சி மகா பெரியவாவுக்கு அழகாக ஒரு பதில் கொடுக்குறாரு. என்ன ஒரு பதில் அப்படின்னா, நீங்கள் சொன்னதெல்லாம் சந்தோஷம், அண்ணா வந்து அப்படி மரியாதையாக அதுக்கு அழகாக ஒரு பதில் சொல்கிறார். என்ன ஒரு பதில் அப்படின்னா, ஒரு கார் எடுத்துகிட்டு நான் போகிறதுனாலையோ, எனக்கு தேவைக்கு நேரத்துக்கு சாப்பாடும் பொருளும் இருந்து நான் போய் ஒவ்வொரு இடமா போய் நாம சொல்கிறதுனாலோ, நாமன்றது எல்லார் வாக்குலேயும் வராது. எப்போ நாமா வரும்னா, என்னை பார்த்தோன்னா நாமா சொல்கிற மாதிரி நான் நிறைய நாமா சேர்த்து வச்சுருந்தேன்னா, என்னை பார்த்த மாத்திரத்தில் எல்லாருக்கும் நாமா வரணும், அந்தளவுக்கு நாமா வர்ற மாதிரி எனக்கு ஆசீர்வாதம் பண்ணுங்கன்னொன்னே காஞ்சி மகா பெரியவர்களுக்கு அவ்வளோ சந்தோஷமாக இந்த பதில். அதுதான் நடந்திருக்கு. இன்றைக்கி வந்து உலகம் முழுக்க ஹரே ராமா மகாமந்திரம் போதுன்னா அது அண்ணாவோட ஆசை. அது இன்றைக்கி குருஜி அப்படி கிளம்பி உலகம் முழுக்க போய் ஹரே ராம 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 ஹரே ஹரே, ஹரே கிருஷ்ண 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 ஹரே ஹரே, இது அண்ணாவோட ஆசை, சைத்தன்ய மகாபிரபுவோட ஆசை. அண்ணா மூலமாக வந்து இன்றைக்கி குருஜி மூலமாக உலகம் முழுக்க மகாமந்திரம் போதும் இல்லையா? அப்போ நமக்கு இதில் என்ன புரியுதுன்னா, அண்ணா வந்து நாமமே லைஃபாக உட்காந்துட்டு இருந்த காலத்தில் நாமத்தோட சக்தி உலகம் முழுக்க கிடைக்கணும். அப்போ அண்ணாவை உலகத்துக்கு தெரிய வைக்கணும்னா காஞ்சி மகா பெரியவா போன்ற ஒரு பெரிய மகாத்மா வந்து உலகத்துக்கு காமிக்கணும். அவர் சாதாரண ஒரு மனுஷன் நீ நினச்சிடக்கூடாது, சாட்சாத் கிருஷ்ணன் தான் அப்படின்னு சொல்லி உலகத்துக்கு காமிச்சது காஞ்சி மகா பெரியவா. அது மட்டும் இல்லை, அண்ணாவோட சின்ன பிள்ளையாக இருக்கும்போது வாசுதேவ தாத்தான்னு ஒருத்தர் இருப்பார் அண்ணா கூட, ஸ்ரீ அண்ணாவோட. அவர் வந்து ஆச்சார அனுஷ்டானத்தில் தான் ரொம்ப உயர்ந்தவர். அப்படி இருக்கிற போச்ச அண்ணா வந்து பக்தி மார்க்கம், பிரேம மார்க்கம். அப்போ ரெண்டு பேருக்கும் அபிப்பிராயம் வித்தியாசம் இருந்துக்கிட்டே இருக்கும்போது அண்ணா வந்து அதை ஒரு பெருசாலாம் இது பண்ணிக்கிட்ட மாட்டார். பட் இந்த வாசுதேவ தாத்தா என்ன பண்ணுவாராம், இது இப்படி இருக்கணும் அப்படி இருக்கணும்னு சொல்லி அவரோட அபிப்பிராயங்களை நிறைய சொல்லிக்கிட்டே இருப்பாராம். ஆனால் ஒரு காலகட்டத்தில் அண்ணாவோட ஆசீர்வாதத்தில் இதெல்லாம் குருஜி சொன்ன விஷயம் என்ன அப்படின்னா, அண்ணாவோட கிருப்பையினால் அந்த வாசுதேவ தாத்தாவை வைகுண்டத்துக்கு அனுப்பி தரிசனம் பண்ணிவிட்டு சரீரத்தோடு போயிட்டு திருப்பி வர்ற அளவுக்கு அண்ணா அவருக்கு பண்ணி கொடுத்தாரு. அப்படி பண்ணி கொடுத்தும் கூட அவங்களுக்கு வந்து அந்த ஆச்சார அனுஷ்டானத்திலே அவர் இருக்கிறனால அபிப்பிராய வித்தியாசம் இருக்கும். இதெல்லாம் பார்த்துக்கிட்டே இருந்த பகவான் ஒரு நாள் திடீர்னு அவர் முன்னாடி, அந்த வாசுதேவ தாத்தா முன்னாடி வந்து என்ன பண்ணாராம், அண்ணாவோட ஸ்ரீ அண்ணாவோட அப்பா அம்மா ஃபோட்டோ அங்கே இருக்குது, அதை காமிச்சு இந்த ஃபோட்டோவில் இருக்கிறது யாருன்னு தெரியுமா? தெரியும்ல, அவரோட பிள்ளையாத்தான் நான் இப்போ வந்திருக்கேன் அப்படின்னு சொன்னோன்னே அண்ணா வந்து சாட்சாத் கிருஷ்ணன் அப்படின்னு சொல்லி அந்த வாசுதேவ தாத்தாவுக்கு புரிஞ்சோடனே, அப்போ நமக்கு என்ன புரியுது அப்படின்னா, ஒரு மகாத்மா லோகத்துக்குள்ளே தெரியணுன்னா இன்னொரு மகாத்மா எடுத்து காமிக்கணும். அது மட்டும் இல்லை, தேவைப்பட்ட பகவானே இறங்கி வந்து இது நான் தான் அப்படின்றத வந்து உணர்த்திட்டு போயிருக்கார். இன்றைக்கி நம்ம முன்னாடி நாமெல்லாம் யோகிராம் சுரத்குமார் முன்னாடி உட்காந்துருக்கோமே,
உலகமே அவர் யாருன்னு தெரியாமல் இருந்த காலம் உண்டு. அவர் பாட்டுக்கு ஓம் ஸ்ரீராம் ஜெய ராம் ஜெய ஜெய ராம், 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 ஓம் ஸ்ரீராம் ஜெய ராம் ஜெய ஜெய ராம். அப்படி 24 நேரமும் அவரோட குருவான பப்பா ராமதாஸ் சொன்ன அந்த கட்டளைக்கு அடங்கி 24 நேரமும் நாம சொல்லி உயர்ந்த கதியை அடைஞ்சு நம்ம பகவான் வந்து உலகத்தில் அத்தனை பாடுபட்டுருக்காங்க. நம்ம ஏற்கனவே அதெல்லாம் நம்ம பார்த்துருக்கோம். சாமி வந்து மனுஷர்களால் எவ்வளோ கஷ்டங்கள்லாம் அனுபவிச்சிருக்காருன்னு. ஆனால் இவர் சாதாரண மனுஷன் கிடையாது. பார்க்குறதுக்கு பிச்சைக்கார கோலமாக இருக்கார், பார்க்குற ஒரு சிலருக்கு பைத்தியக்காரனா மாதிரி தெரிஞ்சிருக்கும். ஆனால் இவர் சாதாரணவர் கிடையாது. இவர் ஒரு பெரிய சாட்சாத் பகவான்றது உணர்த்தினதெல்லாம் இப்படி அண்ணாவை இப்படி காஞ்சி மகாபெரிவாள் காமிச்ச மாதிரி நம்ம பகவானே காஞ்சி மகாபெரிவாள் காமிச்சிருக்கார். தஞ்சாவூர் பக்கத்தில் ஒரு இடத்துல காஞ்சி மகாபெரிவாள் விஜயம் பண்ணியிருக்காரு. ஒரு குரு ஒரு இடத்துக்கு போனார்னா அவரை தேடி அவரோட சீடர்களும் அவரோட பக்தர்களும் தேடி போகிறது வழக்கம். இது நம்ம நடைமுறையிலே நாமெல்லாம் பார்க்குறோம். குருநாதர் வந்தார்னா அவர் தேடி நம்மலாம் போகிறது நம்மளோட பழக்கம் இல்லையா? அது மாதிரி காஞ்சி மகாபெரிவாவை தேடி அவரோட சீடர்களும் பக்தர்களும் அந்த ஊரை நோக்கி போகிறாங்க. நம்ம பகவானுக்கும் காஞ்சி மகாபெரிவாள்னால் ரொம்ப பிடிக்கும். காஞ்சி மகாபெரிவாளை பார்க்க போகணுன்னு அவ்வளோ ஒரு ஆசை. ரோட்டில் தான் நடந்து போகிறாரு. பஸ்ஸில் போகிறதுக்கெலாம் காசு கிடையாது. லிஃப்ட்டுலாம் கேட்குறாரு, யாரும் லிஃப்ட்டு கொடுக்க மாட்டேங்கிறாங்க. ஆனால் யாரோ ஒரு பக்தரோட மனசில் இவர் மேலே ஒரு இறக்கப்பட்டு வழியில் நிப்பாட்டி காரில் ஏற்றி கூட்டிகிட்டு போகிறாங்க. இவரோ பிச்சைக்கார கோலத்தில் இருக்கார் இல்லையா? எல்லாருக்கும் ஒரு தயக்கம்தான் இருக்கும். இவரை கூட்டிகிட்டு போகிறாங்க. அங்கே வந்து காஞ்சி மகாபெரிவாவோட சத்சங்கம் நடக்குது. சத்சங்கம் நடக்கும்போது காஞ்சி மகாபெரிவாள் வந்து ஒரு சப்ஜெக்ட் சொல்கிறார், அந்தர்முகி அப்படின்னு ஒரு சப்ஜெக்ட். அந்த அந்தர்முகின் அப்படின்னு உள்நோக்கி போகிறவன், உள்நோக்கி பார்வையை திருப்புறவன், உள்நோக்கி இருக்கக்கூடிய இறைவனாக இருக்கிறவன், அந்த சப்ஜெக்டில் பேசும்போது இங்கேயும் அது மாதிரி ஒருத்தர் இங்கே இருக்கார் அப்படின்னு சொன்னோன்னே எல்லாருக்கும் தான் இல்லைன்றது எல்லாருக்கும் தெரியுது. தான் இல்லைன்னு சொன்னோன்னே ஒருவேளை இவனாக இருப்பானோ, ஒருவேளை அவனாக இருப்பானோ, ஒவ்வொரு முகமாக பார்க்குது. எந்த முகத்தை பார்த்தாலும் அந்த முகத்தில் தான் இல்லைன்றது தெரியுது. ஒரே ஒரு முகம், நம்ம பகவான் ஒரு மூலையில் யாருக்கும் தெரியாமல் ஒரு தூண் பின்னாடி உட்காந்து நின்றுட்டுருக்கார் பகவான். அப்போ இவர் தான் அவர் அப்படின்னு யாராவது சொல்லணுமே. யார் சொன்னால் உலகம் நம்பும்? அந்த இடத்துல பகவானாக இருக்கக்கூடிய காஞ்சி மகாபெரிவாள் சொன்னால் தானே பகவானை நம்புவாங்க. அந்த இருப்பார், அவர் தான் அது அப்படின்னொன்று. அப்போ அவர் லிஃப்ட்டு கேட்டோன்னே கூட்டிகிட்டு போக மாட்டேன்னு சொன்னவங்க மனசுலாம் தவிக்குது. சாட்சாத் பகவான் வந்து நம்ம காரில் லிஃப்ட்டு கேட்டாங்க, நம்மளால் கூட்டிகிட்டு போக முடியலன்னு அவ்வளோ வருத்தப்படுது. ஒருத்தர் லிஃப்ட்டு கொடுத்து கூட்டிகிட்டு போனார், அவருக்கு அவ்வளோ சந்தோஷம் கொடுத்தது. ஆனாலும் ஒரு வருத்தம், வெறும் கூட்டிகிட்டு வந்து கூடு அப்படியே இறக்கி விட்டுட்டோமே. வீட்டில் உட்கார வச்சு அவருக்கு ஒரு சாப்பாடு போட்டிருக்கலாம், ஒரு படுக்கிறதுக்கு இடம் கொடுக்கலாம், ஒன்றும் பண்ணாமல் திண்ணையில் உட்கார வச்சிட்டோமே. அவங்க மனசு தவிக்குது. அப்போ இப்பேற்பட்ட பகவான் வந்து நமக்கெல்லாம் இப்படி ஒரு கேள்விலாம் இல்லாமல் கண் முன்னாடி அப்படி அள்ளி நமக்கெல்லாம் கொடுத்துருக்காருன்னா நாம் எப்படி கொண்டாடினா ஒரே ஒரு வழி, யோகிராம் சூரத்குமார், யோகிராம் சூரத்குமார், யோகிராம் சூரத்குமார், ஜெய குரு ராயா, யோகிராம் சூரத்குமார், யோகிராம் சூரத்குமார், யோகிராம் சூரத்குமார், ஜெய குரு ராயா, யோகிராம் சூரத்குமார், யோகிராம் சூரத்குமார், யோகிராம் சூரத்குமார், ஜெய குரு ராயா. எப்படி அந்த வாசுதேவ தாத்தாவுக்கு சாட்சாத் கிருஷ்ணனே கீழே இறங்கி வந்து ஸ்ரீ ஸ்ரீ அண்ணா வேறல்லன் நான் வேறல்லன்னு வந்து சொல்லிட்டு போனார் இல்லையா? அது மாதிரி பகவான் தேவைப்பட்ட தானே இறங்கி வந்து யோகிராம் சூரத்குமார் வேறல்லன் நான் வேறல்லன்னு வந்து சொல்லிகிட்டே போயிடுவார். அப்படி தான் ஒரு பக்தர் பெருமாள் ராஜ் ஐயான்னு சொல்லி கிருஷ்ணகிரியாக்கா, கிருஷ்ணகிரி பெரிய பக்தர். நம்ம சாமிகிட்ட அப்படி ஒரு பக்தி பண்ணுறவர். நம்ம சாமிகிட்ட வந்திருக்காரு. திருப்பதி போகிறதுக்கு முன்னாடி திருப்பதி போகிற வழியில் நம்ம பகவானை சன்னதி தெரு வீட்டில் பார்த்துட்டு
திருப்பதி பகவானை போய் சேவிக்கலாம் அப்படின்னு சொல்லி கிளம்பி போகிறாரு. நம்ம பகவானை பார்க்கும்போது பகவான் வந்து அவர்கிட்ட ஒரு ரூபா காயின் கொடுத்து திருப்பதி போரியில் அங்கே போய் உண்டியலில் போடும்போது திருவண்ணாமலையில் இருக்கக்கூடிய சன்னதி தெருவில் இருக்கக்கூடிய இந்த பிச்சைக்காரன் யாருன்னு கேட்டு இந்த காசை போடு அப்படின்னு சொல்லி சொல்கிறார். பகவான் கொடுத்துட்டாருன்னு சொல்லிவிட்டு வாங்கிட்டு திருப்பதி போகிறார். திருப்பதி போனால் அங்கே உள்ள கூட்டம் நமக்கு எல்லாம் தெரியும், எவ்வளோ நெரிசல், பேர்பட்ட கூட்டம். அந்த கூட்டத்தில் மறந்துடுறார். அதுக்கு பிறகு ஞாபகம் வருது. ஞாபகம் வந்தோடனே பகவான் கொடுத்த அந்த ₹1 காயினை எடுத்துகிட்டு ஓடுறார். எங்கே ஓடுறாருன்னா உண்டியலை நோக்கி ஓடுறார். பகவான் சொல்லியிருக்காருல, உண்டியலில் போடும்போது திருவண்ணாமலையில் இருக்கிற பிச்சைக்காரன் யாருன்னு நீ கேட்டுட்டு உள்ளே போடணும் அப்படின்னு சொல்லி போகும்போது நேராக உண்டியலில் போய் பக்கத்தில் போக 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 ஒரு அதிர்வு அலை அவருக்கு உருவாகுது. அது புரியவே இல்லை. அதெல்லாம் வார்த்தையால் நம்மளால் சொல்லிக்கிட முடியாது. ஏதோ ஒரு அதிர்வு அவரால் உணர முடியுது. பக்கத்தில் போய் சாமி சொன்ன வாக்கு அந்த இதை கேட்குறார். திருவண்ணாமலையில் பிச்சைக்காரராக இருக்கிற அந்த சன்னதி தெரு வீட்டில் இருக்கிற யாருன்னு கேட்டு அந்த உண்டியலில் அந்த ₹1 காயினை போட்டால் உள்ளேருந்து அப்படி ஒரு துணி வருது. நான் தான் நேனுத்தா நேனுத்தா நேனுத்தான்னு அந்த டிவைன் வாய்ஸு. இவர் உலகம் ஃபுல்லாக எல்லாம் மறைஞ்சிட்டு அந்த சப்தம் மட்டும் நேனுத்தா நேனுத்தா நேனுத்தான். நேனுத்தானா தெலுங்கில் உங்களுக்கெல்லாம் தெரியும் இல்லை, நான் தான் நான் தான் நான் தான் சொல்லி ஆணித்தனுவாக சாட்சாத் வெங்கடாச்சலபதியோட வாய்ஸ் கேட்கும். அப்போ பகவான் தேவைப்பட்டால் நான் தான் அங்கே உக்காந்துருக்கேன், ஏமாந்துடாத, பிச்சைக்கார கோலத்தில் இருக்கான்னு ஏமாந்துடாத, இந்த காலத்தில் நான் வந்து அப்படி உக்காந்துருக்கேன்னு பகவானே இறங்கி வந்து சொல்கிற மாதிரி நமக்கெல்லாம் அப்படி சுலபமாக கிடச்சிருது. அப்போ அவர் உடனே அங்கேருந்து லெட்ரு எழுதுகிறார் பகவானுக்கு. லெட்ரு இந்த மாதிரி கேட்டேன், நீங்கள் சொன்ன மாதிரி நேனுத்தான்னு எனக்கு பதில் வந்துருச்சுன்னு சந்தோஷம். அவருக்கு சந்தோஷம் தாங்கலை. அவர் அது வரைக்கும் சாட்சாத் வெங்கடாச்சலபதியெலாம் நினச்சி போயிருப்பாரான்னு தெரியல, அது அவருக்கு தான் தெரியும். ஆனால் சாட்சாத் வெங்கடாச்சலபதியோட குரல் அவருக்கு கேட்டுச்சே, அது எப்பேற்பட்ட பாக்கியசாலி அவர் இருந்திருக்கோம். அவரோட குரலே நம்ம பகவான் யோகிராம் சரத்குமார், யாரும் வேறு யாரும் இல்லை, சாட்சாத் வெங்கடாச்சலபதி. ஜஸ்டிஸ் ஐயாக்கெலாம் திருவண்ணாமலை அண்ணாமலையராகவே காட்சிலாம் கொடுத்துருப்பாரு. அப்போ அடுத்த தடவை பெருமாள் ராஜு ஐயா வந்து திருவண்ணாமலைக்கு வந்து பகவான்கிட்ட இந்த இதெல்லாம் எக்ஸ்பிளைன் பண்ணும்போது அப்போ சாமி கேட்குறார், அதெல்லாம் சொல்கிறார். நேனுத்தான்னு கேட்டுச்சு சாமி. பெருமாள் ராஜு உங்களுக்கு புரியலையா, அது நான் தான் உங்களுக்கு புரியலையா அப்படின்னு சொல்லி ஆணித்தனமாக பகவானே சொல்கிறார். அப்போ குரு வேற இல்லை, பகவான் வேற இல்லை. தேவைப்பட்ட பகவானே இறங்கி வந்து குருநாதர் வந்து இது நான் வேற இல்லை, நான் தான் இப்படி வந்திருக்கேன்னு சொல்லி குருநாதரே வந்து இறக்கி குருநாதரை வந்து பகவான் வந்து காமிச்சு கொடுத்துட்டு போயிடுவார். நான் தான் அது, உனக்கு சுலபமாக கிடச்சனால இது சாதாரணமாக நீ நினச்சிடாத, நான் தான் அவர் ரூபத்துலேருந்து இங்கே உட்காந்துருக்கேன்னு வந்து காமிச்சிட்டு போயிடுவார். அது மாதிரி தான் குருஜி இப்போ இன்றைக்கி வந்து மகாமந்திரமான அந்த ஹரே ராம 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 ஹரே ஹரே, ஹரே கிருஷ்ண 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 ஹரே ஹரே, ஹரே ராம 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 ஹரே ஹரே, ஹரே கிருஷ்ண 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 ஹரே ஹரே. இந்த நாமத்துக்கு ஒரு ஸ்வரூபம் கொடுக்கும்னா அந்த காலத்தில் சைத்தன்ய மகாபிரபு பல நூற்றாண்டுகள் முன்னாடி இருந்தார். சமீப காலத்தில் அண்ணாவோட ரூபத்தில் இருந்தார். இப்போ நமக்கெல்லாம் கண்ணுக்கு முன்னாடி தெரிகிற மாதிரி ஸ்ரீ முரளிதர சாமிஜி இருக்கார். அண்ணா வந்து உலகத்தில் தெரியாமல், குருஜியை வந்து உலகத்துக்கு தெரியாமல் இருக்கிற காலத்தில் அண்ணா வந்து ஒரு சபையில் சொல்லியிருக்கார். அண்ணா வந்து கிருஷ்ணர்னு சொல்லி ஏற்கனவே வாசுதேவ தாத்தாவுக்கு கிருஷ்ணனே வந்து சொல்லிட்டு போயிட்டார் இல்லையா. அது மாதிரி ஒரு சபையில் ஸ்ரீ அண்ணா வந்து ஸ்ரீ முரளிதர சாமிஜி வந்து அந்த சபையில் சொல்கிறாரு, நான் கிருஷ்ணன்னா இவர் வந்து பாலகிருஷ்ணன் அப்படின்னு சொல்லி குருஜி வந்து அவரும் கிருஷ்ணர் தான் அப்படின்னு சொல்லியிருக்கார். அது மட்டும் இல்லை, இதெல்லாம் வந்து அவங்க சொன்னது, இது இன்னொரு பக்தர் சொல்லு. ஆனால் நாமளே இதை நேரடியாக அனுபவிக்கும் போது நமக்கு வந்து அது ஒரு பெரிய விஷயமா இருக்கும். எப்படி ஒரு விஷயம், இவர் வந்து சாட்சாத் பகவான், ஸ்ரீ முரளிதர சாமிஜி சாட்சாத் பகவான், யோகிராம் சரத்குமார் சாட்சாத் பகவான் சொல்லி இயற்கையே வந்து உணர்த்திட்டு போகும். பகவான் வேறு இல்லை, இயற்கை யாரோட கட்டுப்பாட்டில் இருக்குது,
இறைவனோட கட்டுப்பாட்டில் இருக்க. இறைவன் நமக்கு வந்து எப்படி அவன் இருக்கான்றது எப்படி நமக்கு தெரியுது? இந்த இயற்கையை பார்க்கும்போதெல்லாம் நமக்கு தெரியுது. அப்போ இயற்கையோட கட்டுப்பாடு இறைவன்ட்டு இருக்கு இல்லையா? நம்ம இங்கே 2007 ஸ்ரீ ஸ்ரீ முரளிதர சாமிஜியோட மாஸ் ப்ரேயர் கூட்டு பிரார்த்தனை இந்த ஸ்கூலில் நடந்தது. இந்த கார்னேஷன் ஸ்கூலில் அக்டோபர் மாதம் தேதி வந்து 30ன்னு நினைக்கிறேன். ஏறத்தாழ இப்போ 17 வருஷம் ஓடிடுச்சு. அப்போ வந்திருந்தப்போ என்ன ஆச்சு அப்படின்னா, அதுக்கு முந்தின நாள் பார்த்திங்கன்னா பயங்கர மழைன்னா அப்படி ஒரு மழை. முந்தின நாள் வந்து குருஜியோட பக்கத்தில் ஒரு கிராமத்தில் அங்கே ஒரு கூட்டு பிரார்த்தனைக்கு போயிட்டு திரும்பி வந்துகிட்ருக்கோம். கார் ஓட்ட முடியாத அளவுக்கு மழை. நியூஸில் வந்து அரசாங்க விடுமுறையெல்லாம் அறிவிச்சிட்டான். இந்த 3 மாவட்டத்துக்கு பயங்கர மழைனால மழையோட கோரம்ன்றது இப்போ எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரு விஷயமாயிடுச்சு. வந்துச்சுன்னா என்ன பண்ணணுன்னு யாராலையும் வெளியே போக முடியாத அளவுக்கு மழை. இங்கே பார்த்தா கொலை மாதிரி தண்ணியாக கிடக்கு. 1500 சேர் போட்டிருந்தோம். 1500 சேரும் மிதக்குது தண்ணியில். குருஜி என் பக்கத்தில் கூட தான் இருக்காங்க. காரில் வந்துட்டுருக்கோம். ஒரு பக்தர் கூட ஃபோன் பண்ணி கேட்குறாரு, என்னங்க இவ்வளோ மழை பெய்யுது, நாளைக்கு சாமிஜி வர்றாருன்றீங்க, வர்றாருன்றீங்க, நாளைக்கு நிகழ்ச்சிலாம் நடத்துமா? நிகழ்ச்சிலாம் அத்தனை ஏற்பாடு பண்ணியிருக்கோம். அந்த கேள்விக்கு என்ன பதில் குருஜியை பற்றிட்டு பதில் சொல்லன்னு எனக்கு தெரியல. ஆனால் குருஜி என் மூலமாக கண்டிப்பாக நடக்கும் அப்படின்ட்டார். குருஜி அதை கண்டுக்கிடவே இல்லை. பார்த்தாரு, குமார் நீ என்ன பண்ணுற, உன் சித்தி உமா இருக்காள்ல, அவள் தான் எப்பயும் மழை வேணும்னு கேட்பா, அவளை கூப்பிட்டு போய் வானத்தை பார்த்து மழை வேண்டான்னு சொல்லி நின்றும் அப்படின்ட்டார். உடனே குருஜி மாடியில் ரூமில் விட்டுட்டு நேராக உமாமா வீட்டுக்கு தடன்னு ஓடினேன். என்னடா இப்படி வர்றேன்னு. நாங்கள் இல்லை, மழை பயங்கரமாக பெய்யுது, நீ சொன்னா தான் மழை நிற்குமாண்ணா. அவர் என்னை வச்சு விளாட்றாரா அப்படின்னு. எனக்கு அதெல்லாம் தெரியாது, அவர் சொல்லிட்டாருன்னு வீட்டுக்கு வெளியில் தரன்னு சித்தியை இழுத்து வந்து வானத்தை பார்த்து சொல்லு அப்படின்னு சொன்ன மாத்திரம் மழை நின்றுச்சு. அப்போ அவரோட வாக்கு. இயற்கை யாருக்கு கட்டுப்படும்? அரசாங்கம் 3 நாள் லீவு போட்டுருச்சு. அந்த வாக்குக்கு இந்த ஏரியாவில் மட்டும் மழை நின்று போச்சு. நின்று இங்கே குளம் மாதிரி தண்ணி இருக்குது பார்த்தீங்களா? என்ன ஆகுது அப்படின்னா, மறுநாள் காலையில் இந்த இடத்துக்கு மட்டும் வெயில் வருது. நான் கூட முந்தின நாள் நைட்டு எங்கள் கொத்தனாருக்கு ஃபோன் பண்ணி ஒரு 10 லாரி லோடாவது அடித்து மண்ணை நிரப்பி எப்படியாவது நிகழ்ச்சியை நடத்திடுவோன்னு அவர்கிட்ட கேட்டால், இவ்வளோ மேலும் மழை பெய்கிற இடத்துல எங்கிட்டு போய் மண்ணை தோண்டி எடுத்தால் அதெல்லாம் சான்ஸே கிடையாதுன்ட்டார். சரி, அந்த ஆப்ஷனும் கிடையாது அப்படின்னு சொல்லிவிட்டு, சரி சாமி விட்ட வழின்னு மறுநாள் காலையில் பார்த்தா அந்த இயற்கை வேலை செய்யுது. இறைவனான இயற்கை வேலை செய்து சூரிய பகவான் ஜெகஜோதியாக வர்றாரு. ஒரு 10-15 இந்த குழந்தைகள்லாம் வேலை செஞ்சுருக்குமான்னு எனக்கு தெரியல. ஒரு 10-15 குழந்தைகள் சொல்லாமலே அத்தனை சாரையும் தொடக்கிது. சூரிய பகவான் அப்படி ஒரு சுட்டரிக்கும் வெயிலாக இந்த ஏரியாவுக்கு மட்டும் வர்றாரு. வந்து அந்த இடத்துல மழை பெஞ்ச அறிகுறிக்கான தடயமே இல்லாமல் சாயந்தரம் பார்த்தா இந்த ஏரியாவே அப்படி காஞ்சி முன்னே இருந்ததோட சமதளமாக அழகாக 1500 சேரை போட்டு அன்றைக்கி ஜேன்னு குருஜியோட கூட்டு பிரார்த்தனை நடந்துச்சு. அந்த கூட்டு பிரார்த்தனையே குருஜி அழகாக சொன்னார். இறைவன் ஒரு இடத்துல இருக்காருன்னா இப்படி தான் உணர்த்தி காமிப்பார். நமக்கெல்லாம் அந்நேரம் அவர் தான் இறைவனாக தெரிஞ்சது. அது மட்டும் இல்லை, நிறையா நேரம் உணர்த்தி காமிச்சிருக்கார். பகவான்கிட்ட போகும்போது ஃபஸ்ட்டு 2006 அவரை உமாமா சங்கத்தில் தான் தர்ஷன் பண்ணேன். அவர் பக்கத்தில் இருந்து விசிறி வீசிக்கிட்டே இருக்கும்போது துளசி மாலை யாரோ வந்து கொடுத்தாங்க. அதை வாங்கி என் கையில் எனக்கு பிரசாதமாக கொடுத்தாரு, வாங்கிக்கிட்டேன். பிறகு கொஞ்ச நேரம் கழித்து என்ன ஆச்சுன்னா, ஒரு டிவோட்டி வந்து திருப்பதிக்கு போயிட்டு வந்து திருப்பதி லட்டுவை குருஜிகிட்ட வந்து கொடுத்தாங்க. கொடுத்துட்டு அந்த லட்டுவை எனக்கு தூக்கி கொடுத்தார். சந்தோஷமாக குருஜி திருப்பதி லட்டு கொடுத்தாருன்னு நான் வாங்கிக்கிட்டேன். சரின்ட்டு அதோடு முடிஞ்சிருச்சு. இது 2006 நடந்துச்சு. அதுக்கு பிறகு ஆசிரமத்துக்கு குருஜியை பார்க்குறதுக்கு 2007 அடிக்கடி குருஜியை பார்க்குறதுக்கு போவேன். போகிறப்பெல்லாம் என்ன ஆகும் அப்படின்னா, அவர்கிட்டருந்து கிளம்பும்போது அவர் பக்கத்தில் ஒரு தட்டு வச்சுருப்பார். கிளம்பும்போது ஒரு பிரசாதம் எடுத்து கொடுப்பார். பழங்களாக இருக்கலாம், இல்லை பேரிச்சம்பழமாக இருக்கலாம், கல்கண்டாக இருக்கலாம், ஏதாவது ஒன்று எடுத்து கொடுப்பார். அப்படி கையை விட்டு எடுப்பார். கரெக்டாக திருப்பதி லட்டு வரும். ஒரு 2வது தடவை வந்துச்சு.
பிறகு அவரோட ஆசை இது வந்து பிரேமிக்க பவனம்னு சொல்லி சென்னையில் வச்சு இது நடந்தது. குருஜியை வந்து தங்குற இடம் தான், அங்கே ஊருக்குள்ளே பக்தர்களுக்கு தரிசனம் கொடுக்குற இடம். 3வது என்ன ஆச்சு அப்படின்னா, அவரோட ஆசிரமத்துக்கு போனால் அங்கேயும் தரிசனம் பண்ணிட்டு அவர்கிட்ட ஆசீர்வாதம் வாங்கிட்டு கிளம்புவோன்னு பார்த்தா, எனக்கு பிரசாதம் கொடுக்கும்போது அவர் பார்த்துலாம் தேடிலாம் எடுக்க மாட்டேன், எடுப்பார், ஒரு லட்டு வரும், திருப்பதி லட்டு தான் வரும், கையில் கொடுப்பார். அப்போயும் எனக்கு புரியல, அதோட மகத்துவம் புரியல. 4வது முறையாக இங்கே சிவகாசியில் இங்கே பாகவத சப்தாகம் வந்து குருஜி பண்ணும்போது இது என்ன ஆச்சு அப்படின்னா, கடைசி நாள் முடிகிற நாள் பூர்த்தியாகிற நாள் சென்னையிலேருந்து ஒரு டிவோட்டி ஒரு லேடி ஃபோன் போட்டு கூப்பிடுவாங்க. எனக்கும் வரணும்னு ஆசை இருக்குது, வாங்கன்பேன். ஆனால் வரவே இல்லை. கடைசி நாள் எப்படியோ வந்துட்டு கடைசி நாள் குருஜி எல்லாம் பூர்த்தியாகி எங்களை ஆசீர்வாதம் பண்ணும்போது அந்த அம்மா கரெக்டாக வந்து குருஜி கையில் திருப்பதி பிரசாதமான லட்டுவை கொடுக்குறாங்க. அதை வாங்கி இன்றைக்கி உனக்கு இந்த பிரசாதம்னு சொல்லி கொடுத்தோன்னா அப்போ தான் இந்த புத்திக்கு எட்டுச்சு. திருப்பதி பிரசாதம் ஒவ்வொரு தடையும் நம்ம நினைக்காம இவர் கையால் வாங்கினா இவர் வேற இல்லை, திருப்பதி பகவான் வேற இல்லைன்னு உணர்த்தினார். என்ன இருந்தாலும் இந்த மனசில் அது ஆழமாக பதியணுமே, அதை அந்த லீலையை அதோடு நிப்பாட்டில். அடுத்ததை என்ன பண்ணார்னா, திரும்ப ஆசிரமத்துக்கு போய் ஒருக்க தரிசனம் பண்ணிவிட்டு வந்துட்டேன். சாப்பிட போயிட்டேன். திடீர்னு குருஜியோட பர்சனல் செக்ரட்டரி ஃபோன் பண்ணி, சாமிஜி உங்களை பார்க்கணுன்னாங்க. இல்லை ஜி இப்போ தான் பார்த்துட்டு வந்தேன். இல்லை திரும்பியும் பார்க்கணுமா அப்படின்னார். சரின்ட்டு குருஜியை பார்க்க போகிறேன். குருஜி முன்னாடி அத்தனை பக்தர்கள் உட்காந்து ஹரே ராம 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 ஹரே 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 கிருஷ்ண கிருஷ்ண கிருஷ்ணா ஹரே ஹரே அப்படின்னு சொல்லி நாம பாடிட்டு இருந்தாங்க. நான் போனேன். கண் அசைவால் கூப்பிடும்போது போய் குருஜியை போய் நமஸ்காரம் பண்ணுறேன். அந்நேரம் ஒரு ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபு வர்றாங்க. வந்து சாமி முன்னாடி அவங்களும் நமஸ்காரம் பண்ணிவிட்டு குருஜி கையில் ஏதோ ஒன்று கொடுக்குறாங்க. அதை வாங்கி என் கையில் கொடுத்தா அதுக்குள்ளே திறந்து பார்த்தா அதுக்குள்ளே திருப்பதி லட்டு 5வது தடவை. இப்படி தான் ஆகிட்டே இருந்தது. 5 தடவையோடு அதோடு நிப்பாட்டில். அடுத்த தடவை ஒருக்க போகும்போது இப்படி தான் ஏற்கனவே பிரசாதம் கொடுத்தார். திரும்பியும் ஒருக்க கூப்பிட்றாரு, வா அப்படின்றாரு. போகும்போது ஒரு வயசான தம்பதியர்கள் வந்தாங்க. கரெக்டாக நான் விழுந்து நமஸ்காரம் பண்ணுறேன். அவங்களும் வந்து நமஸ்காரம் பண்ணுறாங்க. திருப்பதி லட்டை வாங்க, அவங்க கையில் திருப்பதி லட்டு இருந்துச்சு. அவங்க திருப்பதியில் சேவிச்சுட்டு நேராக குருஜிகிட்ட வந்து அந்த பிரசாதம் கொடுக்குறாங்க. அதை வாங்கி நம்ம கையில் கொடுத்து, என்னடா லட்டு வர்றதுனால நீ வர்றியா, இல்லை நீ வர்றதுனால லட்டு வருதான்னு சொல்லி நம்மளை ஹாஸ்யமாக கேட்டார். ஆனால் நமக்கு ஒன்று புரிய வச்சார். சாட்சாத் கிருஷ்ணன் அவரோட ஸ்வரூபத்தில் அங்கே உட்காந்துருக்காருன்றது புரியுது. சரின்ட்டு அது ஒரு சந்தோஷம் நமக்கு உணர்த்துறார். நமக்கு வந்து கிடைச்ச குருநாதர் வந்து குருன்னு சொல்லி அது வந்து ஒரு பெரிய அவர் பகவான் நம்ம ரூபத்தில் குருநாதராக நமக்காக குருவாக வந்து உட்காந்துருக்காருன்னு உணர்த்துற மாதிரி அப்படி வந்திருக்காருன்னு உணர முடிஞ்சு. ஒரு 7 தடவை நடந்துருச்சு. 8வது தடவையாக ஒரு ஏகாதசிக்கு ஐஸ்வர்யாவை கூட்டிகிட்டு போயிருந்தேன். பயங்கர கூட்டம். சாமிஜியை சேவிச்சிட்டோம். எங்கள் 2 பேருக்கும் பிரசாதம் கொடுத்து அனுப்பிட்டாங்க. குருஜியை சுற்றி அத்தனை பேர் மகாமந்திரம் ஹரே ராம 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 ஹரே 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 கிருஷ்ண கிருஷ்ண கிருஷ்ணா ஹரே ஹரே அப்படி நாம சொல்லிவிட்டு உற்சாகமாக இருக்கும்போது எங்களுக்கு அந்த இடத்த விட்டு நகலணும்னு ஆசை வரல. கொஞ்ச நாள் தள்ளி இருந்து குருஜியை பார்த்துட்டு அனுபவிச்சுட்டு இருந்தோம் அந்த சூழ்நிலையை. அப்படி அனுபவிச்சுட்டு இருக்கிற நேரம் பார்த்து திடீர்னு குருஜி திரும்பி பார்த்து இப்படி வா அப்படின்னாங்க. அத்தனை பேர் கூட்டத்தில் நம்மளை தான் கூப்பிட்றாங்களான்னு ஒரு டவுட்டு. ஆனால் அந்த பார்வை நம்மளை தான் கூப்பிட்றாங்கன்னு ஒரு இதாக இருந்தது. சரின்ட்டு அந்த கூட்டத்தில் போனால் குருஜி அப்படி கூப்பிட்டனால கூட்டம் நம்மளுக்கு வழி விட்டுருச்சு. எப்படி யமுனை வந்து கிருஷ்ணனை கூப்பிட்டு போகும்போது அப்படி தானாக வழி விடுதோ அவ்வளோ நேரம் அந்த கூட்டத்துக்குள்ளே போக முடியாத சூழ்நிலை. குருஜி பார்வைப்பட்டோன்னே அந்த கூட்டம் விளையிருச்சு. வழி விட்டுது. போய் சாமி முன்னாடி நிற்கிறோம். அவர் எங்களை திரும்பி பார்த்தாரு. அப்போ முன்னாடி பார்த்தார். அந்த சைடுலேருந்து ஒரு பக்தர் வர்றார். வந்து சாமிஜிகிட்ட ஒரு பையில் ஒன்று உருண்டையாக கொடுக்குறாரு. வாங்கினார், இதுதான் உனக்கு அப்படின்னு சொல்லி பார்த்தா திறந்து நானும் ஐஸ்வர்யா வெளியில் வந்து பார்த்தா அன்றைக்கி ஐஸ்வர்யாவோட கூட போனனால அதுக்குள்ளே 2 லட்டு. அப்போ பகவானோட குருவோட லீலையை சொல்லி மாளாது.
அடுத்த தடவை ஆசிரமத்தில் போகும்போது இப்படிலாம் நிப்பாட்டவே இல்லை. நம்ம மனசில் நமக்கெல்லாம் பதியணும் இல்லையா, அவர் வந்து சாட்சாத் திருவேங்கடமுடையான் அப்படின்றது மனசில் பதிகிற வரைக்கும் லீலைகளை பண்ணிக்கிட்டே இருப்பார். என்றைக்கு வந்து நம்ம மனசில் இவர் சாட்சாத் பகவான் உணர்ந்துட்டோன்னா அந்த லீலையெல்லாம் நிப்பாட்டி அதுக்கு பிறகு நீயே அனுபவிச்சுக்கிட்டே இரு அப்படின்னு சொல்லி விட்டுருவார். அடுத்த தடவை இன்னொருக்கு போகும்போது சாப்பிட்டுட்டுலாம் வந்துட்டேன். என்னை வர சொன்னார். நான் அவரை தேடி வேகமாக போகும்போது அந்த டைனிங் ஹால் என்ட்ரன்ஸில் நின்று ஒரு கருப்பாக ஒரு பை வச்சு கிறுன்னு சுற்றிக்கிட்டே இருந்தார். தூரத்துலேருந்து பார்க்கும்போது அந்த பை உருண்டையாக தெரிஞ்சிருச்சு. இது வந்து திருப்பதி லட்டு தான் உள்ளே இருக்குது அப்படின்னு தெரிஞ்சுட்டு உள்ளே போனேன்னு அவருக்கே சிரிப்பு வந்து இந்தா அப்படின்னு டப்புன்னு கையில் கொடுத்தாரு. அது ஒரு 8வது தடவை நடந்திருக்கும். அப்புறம் அதுக்கு பிறகு சிவகாசிக்கு வந்து தூத்துக்குடி கதிரேசனாச்சி பேரன் வந்து ஏதோ ஒரு வியாபாரம் ஆரம்பிச்சிருந்தார். அதை ஆரம்பிக்கிறதுக்காக வந்திருந்தார். சாமிஜி குருஜி வந்திருந்தார். குருஜியோட கூட அங்கே போகக்கூடிய பாக்கியம். குருஜி அங்கே காரில் இறங்கி உள்ளே போனோன்னா நான் காரை ஒரு ஓரமாக பார்க் பண்ணிவிட்டு உள்ளே போகிறதுக்குள்ளே அதுக்குள்ளே யார் திருப்பதிக்கு போயிட்டு வந்தான்னு எனக்கு தெரியல. உள்ளே விட்டு நான் காரை நிப்பாட்டிட்டு தான் வந்தேன். வந்து சாமி நடந்து இந்தா பிடின்னு சொல்லி கையில் கொடுத்தாரு. பார்த்தா அங்கே ஒரு திருப்பதி லட்டு. அப்படி தான் கொடுத்து மனசில் சாட்சாத் பகவான் வந்து நமக்கு வந்து ரொம்ப சுலபமாக கிடச்சிட்டாருன்னு சொல்லி சாதாரணமாக நினச்சிடாத. பகவானே நம்ம முன்னாடி வந்து நிற்கிறான்றது குருநாதர் வந்து ஒவ்வொரு க்ஷணமும் நமக்கு வந்து உணர்த்துறாரு. அவர் கொடுத்த ஒரு நாமத்தை கெட்டியாக பிடிச்சிக்கணுன்றதை தான் பகவான் பெரிய டாஸ்க்லாம் நமக்கு கொடுக்கல. அவரோட நாமாவை கெட்டியாக பிடிச்சிக்கணுன்றாரு. இன்றைக்கி நீங்களாம் பகவானை தேடி அவ்வளோ ஆசையாக வந்திருக்கீங்க. உங்களோட ஆசைகள்லாம் நிவர்த்தி, அது என்ன ஆசையாக இருக்கலாம். நீங்கள் இன்றைக்கி ஒரு பூ கொடுத்தீங்கன்னா அது ஆசையாக பகவான் வாங்கிக்கிடுவார். அவருக்காக ஒரு பிஸ்கட் கொண்டு வந்தீங்களா ஆசையாக வாங்கிக்கிடுவார். அவரை நினச்சி வந்திருக்கீங்களா உங்களே ஆசையாக வாங்கிக்கிடுவார். அவர் ஆசையாக நீங்கள் என்னன்னாலும் ஆசையாக கொண்டு வாங்க, அப்படி ஆசையாக வாங்கிக்கிடுவார். ஒரு முறை ராஜேஸ்வரிமா எல்லாருக்கும் தெரியும்ல, திருவண்ணாமலையில் நம்ம பகவானுக்காக சேவை செஞ்சுக்கிட்டே இருப்பாங்க. தூத்துக்குடி ராஜேஸ்வரிமா 1990 ஆசிரமம் ஆரம்ப காலத்துலேருந்து இன்றைக்கு வரைக்கும் அவ்வளோ வயசான காலத்துலேயும் அவ்வளோ சேவைக்காகவே வந்தவங்க. அவங்க அவ்வளோ சேவை பண்ணுறவங்க. 1970களில் அருப்புக்கோட்டையில் கனகராஜன் அவங்களோட சொந்தம். அவருக்கு வந்து தீராத வயிற்று வலி வந்தப்போ என்ன ஆகுது அப்படின்னோன்னா ராஜேஸ்வரிக்கா தூத்துக்குடியில் இருக்காங்க. என்ன சொல்கிறாங்க, நீங்கள் வந்து டாக்டர்ஸ்லாம் நிறையா பார்த்துட்டீங்க, ஒரு முறை திருவண்ணாமலையில் இருக்கிற யோகிராம் சுரத்குமாரை போய் பார்த்தீங்கன்னா உங்களோட வயிற்று வலிலாம் தீர்ந்துடணுன்னா சரி அவங்களுக்கும் எப்படியாவது தீர்ந்துடணும் அப்படின்னு சொல்லிட்டு சரின்றாங்க. சரின்ட்டு திருவண்ணாமலைக்கு ஒரு பிளான் போட்டு கிளம்புற டேட்லாம் ஃபிக்ஸ் பண்ணிக்கிறாங்க. இவங்களோட பழக்கம் என்ன அப்படின்னா, திருவண்ணாமலைக்கு போகிறதுனா தெரிஞ்ச பக்தர்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சாமிகிட்ட பார்க்க போகிறேன், சாமிக்கு நீ ஏதாவது ஆசையாக கொடுக்கணும்னு நினச்சா கொடுத்து விடேன், கொண்டு போகிறேன்னு சொல்லி அவங்களோட பழக்கம். அப்போ தூத்துக்குடியில் முருகேஷ்ஜியோட அம்மா பத்மாவதி, முருகேஷ்ஜின்றது சாமி வந்து முருகேஷ்ஜியை மை கிங்குன்பார். நம்ம இதெல்லாம் ஏற்கனவே சொல்லியிருக்கோம். மை கிங்குன்பார். முருகேஷ்ஜியை அப்படி கொண்டாடுவார் நம்ம பகவான். அப்போ அவங்க அம்மா வீட்டுக்கு ராஜேஸ்வரிமா போகிறாங்க. போய் இந்த மாதிரி திருவண்ணாமலைக்கு போகிறேன், பகவானுக்கு நீங்கள் ஏதாவது கொடுத்துடனா நான் பிரசாதமாக கொண்டு போகிறேன்னு சொல்லி கேட்க, அந்நேரம் பார்த்து அவங்களோட மக லலிதான்னு சொல்லி அங்கே வந்திருக்காங்க. அவங்க பொண்ணுக்கு அந்நேரம் அந்த லலிதான்றவங்க பொண்ணுக்கு கல்யாணம் நடந்த காலம். அதனால் அன்றைக்கி அவங்க அம்மாவை பத்மாவதி அம்மாவை பார்க்குறக்காக அந்த லலிதா அவங்க வீட்டுக்கு வர்றாங்க. வந்திருக்கும்போது அந்த லலிதான்றவங்க அவங்க அம்மா அந்த பத்மாவதி அம்மாவுக்கு முந்திரி பருப்பு பக்கோடா செஞ்சு கொண்டு வந்துடுறாங்க. அப்போ அந்நேரம் பார்த்து ராஜேஸ்வரிமா அந்த வீட்டுக்கு போகிறாங்க. சாமிக்கு ஏதாவது கொடுத்து விட்றீங்களான்னு சொல்லி கேட்கும்போது லலிதாவுக்கு வந்து ஆசை வந்துடுது. அவங்க அம்மாட்ட கொடுத்த முந்திரி பருப்பு பக்கோடாவை வாங்கிட்டு, நீங்கள் வந்து இது உங்களுக்கு வேண்டாம், நான் ஆசையாக செஞ்சு கொண்டு வந்தேன், இதை வந்து சாமிக்கு நம்ம கொடுத்து விட்ருவோம், ராஜேஸ்வரிக்கா மூலமாக கொடுத்து விட்ருவோம் அப்படின்னு சொல்லி அதை வாங்குகிறாங்க. பத்மாவதிமா வயிறாங்க, என்னடி இதை போய் ஒரு முந்திரி போட்டு பக்கோடா இப்படி கொண்டு வந்திருக்க, அவருக்கோ பல் இல்லாத சாமி, அவரால் இதை எப்படி மெல்ல முடியும், உனக்கு ஏதாவது புத்தி இருக்கான்னு சொல்லி அவங்களுக்குள்ள ஒரு வாக்குவாதம் ஆரம்பிக்கிறது. ராஜேஸ்வரிமாவுக்கு ஒரு டெலிகேட் சிச்சுவேஷன், என்னடா இப்படி வந்திருக்கோம், இவங்களுக்குள்ளே இப்படி ஒரு வாக்குவாதம் நடக்குதுன்னொன்னே, இல்லை
சாமிக்கு நான் அதை ஆசையாக கொடுக்கத்தான் போகிறேன், நீங்கள் கொடுங்கன்னு சொல்லி வாக்குவாதம் பண்ணி அதை வாங்கி ராஜேஸ்வரிக்கா கையில் நீங்கள் வந்து கண்டிப்பாக இதை போய் சாமிகிட்ட கொடுத்துடணும்னு சொன்னோன்னே பத்மாவதியமாக விட மாட்டேங்க. ஏன் நீ சாமிக்கெல்லாம் கொடுக்காத, அவருக்கு பல்லு கிடையாது, அவரால் இதை மெல்ல முடியாது, நீ போய் உன் பிள்ளைகளுக்கு போய் கொடுத்துடு அப்படின்னு சொன்னோன்னே சரி என்னமோ சமாதானம் பண்ணிவிட்டு அதை வாங்கிட்டு ஒரு கூடையில் வச்சுட்டு அந்த அருப்புக்கோட்டையில் வந்து அந்த பக்தர்களோடையும் சேர்ந்து நேராக திருவண்ணாமலை போகிறாங்க. அங்கே போய் உடுப்பி லாட்ஜில் ரூம் போடுறாங்க. ஒரு ரூமில் அந்த உடம்பு சரியில்லாத கனகராஜனாச்சும் அவரோட பையனும் தங்குறாங்க. அடுத்த ரூமில் அவரோட சகோதரன் தியாகராஜனும் அவர் வீட்டுக்காரமாவும் தங்குறாங்க. 3வது ரூமில் ராஜேஸ்வரிக்காவும் இன்னொருத்தவங்களும் தங்குறாங்க. தங்கியிருக்கும்போது சாமிகிட்ட எல்லோரும் போகிறாங்க. போனோன்னே சாமி அங்கேருந்து சந்நிதி தெரு வீடு பக்கம்தான். போனோடனே சாமி முன்னாடி அந்த பிரசாதத்தெலாம் கொடுப்போனோடனே பக்கத்தில் வைக்க வேண்டாம், அந்த தூண் பக்கம் வைங்க. சந்நிதி தெரு வீட்டுக்கு போனவங்களுக்கு தெரியும், அங்கே 2 தூண் இருக்கும். அந்த 2 தூணுக்கு அடியில் நடுவில் தான் சாமி உட்காந்துருப்பார். தூண் பக்கம் வைக்க சொல்லியிருக்காரு. எல்லோரும் அங்கே போய் வச்சிடுறாங்க. யாரும் அதை தொடக்கூடாது. இந்த பிச்சைக்காரன் முன்னாடி வைக்க வேண்டாம், அதை தொடக்கூடாதுன்றார் இது பிரசாதத்தை. சாமி சொல்லிட்டாங்கன்னு அந்த பிரசாதத்தை எடுத்து தொடாமல் அந்த தூண் பக்கத்தில் எல்லோரும் வச்சிடுறாங்க. அன்றைக்கி எல்லோரும் திரும்ப கிளம்பி போகிறாங்க. திரும்பி கிளம்பி போயிட்டு சரின்னு சாமி விட கொடுத்துறாரு. நீங்கள் இந்த பிரசாதம் எனக்காக கொண்டு வந்திருக்கீங்க, இன்றைக்கி வேண்டாம், நீங்கள் கொண்டு போயிட்டு நாளைக்கு கொண்டு வாங்க அப்படின்னு சொல்லி அனுப்பிடுறாங்க. இவங்க அங்கே போனோடனே அங்கே அந்த உடம்பு சரியில்லாதவங்க ரூமில் அந்த கனகராஜனாச்சியோட ரூமில் வந்து வெறும் மருந்து மட்டும்தான். ராஜேஸ்வரிமா தங்கியிருக்கிற ரூமில் தான் எல்லோரும் கொண்டு வந்த பிரசாதமும், இவங்க ஒரு கூடையில் பிரசாதம், இவங்க சேர்த்து வச்ச பிரசாதம், அந்த லலிதாமா கொடுத்த முந்திரி பருப்பு பக்கோடா பொட்டலமும் அந்த கூடையில் தான் இருக்குது. எல்லாம் இவங்க ரூமில் இருக்குது. சாமிக்கு கொடுக்க வேண்டிய பிரசாதங்கள்லாம் இவங்க ரூமில் தான் இருக்குது. சரின்ட்டு மறுநாள் எந்திரிச்சு சாமியோட தரிசனுக்காக போகிறாங்க. போனோடனே திரும்ப இன்றைக்கி அந்த பிரசாதத்தை சாமிக்கு கொடுப்போன்னு சொல்லிவிட்டு எடுத்து கொண்டு போகிறாங்க. சாமி முன்னாடி வைக்கிறாங்க. சாமி எல்லார்ட்டையும் எல்லாம் விசாரிக்கிறாங்க. அப்புறம் திடீர்னு ராஜேஸ்வரி கேட்டு யாரெல்லாம் பிரசாதம் கொடுத்து விட்டா அப்படின்னு சொன்னோடனே சொல்கிறாங்க, இந்த மாதிரி தூத்துக்குடிக்கு போயிருந்தேன், பத்மாவதிமா வீட்டுக்கு போயிருந்தேன், லலிதாமா வந்து உங்களுக்கு ஆசையாக முந்திரி பருப்பு பக்கோடா கொடுத்தாங்க. சரி எடு பார்ப்போன்னா கூடைக்குள்ளே பார்த்தா பக்கோடாவை மட்டும் காணும். மற்றவங்க கொடுத்த அத்தனை பிரசாதம் இருக்குது, அந்த குட்டி முந்திரி பருப்பு பக்கோடா பொட்டனை மட்டும் காணும். இவங்க தேடி தேடி பார்க்குறாங்க. சாமி அவர் தானே லீலை பண்ணுறாரு. அப்படி பார்த்துக்கிட்டே இருக்கார். அவள் என்ன தான் பண்ணுறான்னு பார்த்துக்கிட்டே இருக்கார். இவங்க தேடுறாங்க. ஒரு ஸ்டேஜில் அழுகையே வந்துடுது. பதறாங்க. என்னமோ ஆயிடுச்சுன்னு தெரியுது. சாமி பக்கத்தில் போய் சாமி மன்னிச்சிருங்க, லலிதா ஆசையாக கொடுத்து விட்டா முந்திரி பருப்பு பக்கோடா, அதை மட்டும் காணலை, எங்கேயோ போயிடுச்சு சாமி அப்படின்னு சொன்னோன்னே, லலிதா இந்த பிச்சைக்காரனுக்கு ஆசையாக பக்கோடா கொடுத்தா, ராஜேஸ்வரி ஆனால் அவள் பிள்ளைகளுக்கு போய் கொடுத்துட்டா, இந்த பிச்சைக்காரனுக்கு கொண்டு வரல அப்படின்னு சொன்னோன்னே இவங்களுக்கு தூக்கி வாரி போட்டுச்சு. பத்மாவதிமா அங்கே சொன்ன டைலாகை இங்கே பகவான் ரிப்பீட் பண்ணுறார். அப்போ பத்மாவதியை பேச வச்சது யார்? பகவான் தான். லலிதாம்மாவுக்கு அப்படி ஒரு அன்போடு கொடுக்க வச்சது யார்? பகவான் தான். எல்லாம் நடத்துகிறது அவர் தான். இவர் இப்படி சொன்னோன்னே கையும் ஓடலை, காலும் ஓடலை, அப்படியே சாமியோட பாதத்தில் விழுந்து என்னை மன்னிச்சிடுங்க சாமி, நான் தப்பு பண்ணிட்டேன்னா சரி போய் உட்காரு அப்படின்னு சொல்லி உட்கார வச்சிடுறாங்க. சும்மா இருக்க வேண்டியதானே, பகவான் போட்டவே மாட்டார். என்னன்னா இன்னும் கொஞ்சம் நேரத்தில் வேறு பக்தர் வந்தோடனே இந்த மாதிரி ராஜேஸ்வரிட்ட லலிதா முந்திரி பருப்பு பக்கோடா இந்த பிச்சைக்காரன் கொடுத்து விட்டா, இவா பிள்ளைகளுக்கெல்லாம் போய் கொடுத்துட்டா அப்படின்னு சொல்லி வர்றாள் போகிறாள்கிட்டெல்லாம் இதே லீலையை சொல்லிக்கிட்டே இருக்கார் பகவான். இவங்களுக்கு ரொம்ப ஒரு மன உளைச்சலாயிடுச்சு. பிறகு அன்றைக்கி விடை கொடுத்து அனுப்பிடுறாங்க. ரூமில் போய் தேடி பார்க்குறாங்க, எங்கேயுமே இல்லை. சாமி வந்து என்ன சொல்கிறார், மறுநாள் நீங்கள் ரமணாசிரம் கோயிலெலாம் போயிட்டு வாங்க அப்படின்ற ஊருக்கு கிளம்பலான்னு சொல்லிடுறாங்க. 3வது நாள் கோயிலுக்கெல்லாம் போகிறாங்க. ரமணாசிரம்லாம் போயிட்டு வண்டியில் ஏறலாம், எல்லாத்தையும் பேக் பண்ணலான்னு எல்லோரும் காரில் ஏறிடுறாங்க. ஏறிட்டு சரி எதுக்கும் ரூமில் வேறு எதுவும் ஜாமான் விட்டுருக்கோமான்னு சொல்லி போய் பாருங்கன்னு சொல்லி ஒருத்தங்க சொல்ல, சரி நானே போய் பார்க்குறேன்னு சொல்லி ராஜேஸ்வரிமா போய் ஒவ்வொரு ரூமாக பார்க்குறாங்க. அவங்க ரூம் போய் பார்க்குறாங்க. அங்கே எல்லாமே எடுத்து போய் பேக் பண்ணியாச்சு, ஒன்றும் இல்லை. அடுத்த ரூம் போகிறாங்க, அங்கேயும் எதுவும் இல்லை.
அங்கே கனகராஜனாச்சி தங்கியிருந்தார். அவர் ரூமில் போய் பார்த்தா அந்த மருந்து மாத்திரைகள்லாம் வச்சுருந்த டேபிளில் பார்த்தீங்கன்னா இந்த லட்டு பொட்டினை மட்டும் தனியாக நிற்கிது. இவங்களுக்கு தூக்கி வாரி போச்சு, இவ்வளோ நாள் தேடி கிடைக்கலையே, இது என்னடா லீலன்னு சொல்லி ஒரு சைடு அப்படியாக, இன்னொரு சைடு சந்தோஷம் தாங்கலை. லட்டு கிடச்சிருச்சு, லட்டு கிடச்சிருச்சு, லட்டு கிடச்சிருச்சு. அது தூக்கிட்டு ஓடுறாங்க கீழே. ஓடினோடனே அவங்களோட சேர்ந்து இன்னொருத்தரும் சேர்ந்து, சரி வா இந்த லட்டை போய் பகவான்கிட்ட போய் கொடுத்துருவோம் அப்படின்னு சொல்லி வேகமாக பகவான்கிட்ட ஓடுறாங்க. ஓடினோன்னா சந்நிதி தெரு வீட்டில் இந்த லீலையெல்லாம் நடத்திக்கிட்டு இருக்கிற பகவான் வந்து ஆசையாக நிற்கிறாரு. சிரிப்பு, குறும்பு சிரிப்போடு நின்று கேட்குறாரு. என்ன கேட்குறாரு அப்படின்னா, இவங்க சொல்கிறாங்க, சாமி பக்கோடா கிடச்சிருச்சு சாமி, பக்கோடா கிடச்சிருச்சு சாமி அப்படின்னு சொல்லி சந்தோஷமாக கொடுக்க, சாமி அதை சந்தோஷமாக வாங்கி, ராஜேஸ்வரி அவள் பிள்ளைக்கு இந்த பக்கோடாவை கொடுக்கணும்னு நினச்சா, ஆனால் இந்த பிச்சைக்காரன் அந்த பக்கோடாவை வாங்கிக்கிட்டேன். ராஜேஸ்வரி இந்த பக்கோடாவை அவள் பிள்ளைகளுக்கு கொடுக்கணும்னு நினச்சேன், ஆனால் இந்த பிச்சைக்காரன் வாங்கிக்கிட்டேன் அப்படின்னு சொன்னோடனே அவங்களுக்கு அவ்வளோ சந்தோஷம். அது பிறகு சாமிஜி வந்து என்ன சொல்லியிருக்காங்க, ராஜேஸ்வரி நீ இந்த கதையை எல்லாருக்கும் சொல்லணும் சரியா அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்புறம் அடுத்த தடவை சாமிகிட்ட திரும்ப சில மாதங்கள் கழித்து சாமிகிட்ட தரிசனம் போகும்போது, ராஜேஸ்வரி அந்த பக்கோடா கதையை எல்லாருக்கும் சொல்லேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சாமி முன்னாடி இந்த அனுபவத்தை சொல்லியிருக்காங்க. அவ்வளோ சந்தோஷமாக அந்த மனசு அந்த நேரம் ஒரு கஷ்டப்பட்டாலும் சாமியோட லீலையை அனுபவித்த பிறகு அது அப்படி ஒரு சந்தோஷமாக மாறிடுது. இதில் நமக்கு என்ன புரிய வைக்கிறார் பகவான் அப்படின்னா, சாமிக்கு நீங்கள் அன்போடு ஏதாவது ஒன்று கொடுத்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அது எங்கே மறைஞ்சிருந்தாலும் அதை எடுத்து வாங்கிக்கிடுவார். அதுதான் சத்தியம். நீங்கள் அன்பாக என்ன செஞ்சாலும் சரி, இவ்வளோண்டி கொஞ்சம் பூ கொண்டு வந்தாலும் சரி, ஒரு சின்ன பாட்டில் விளக்கு எண்ணெய் கொண்டு வந்தாலும் சரி, ஒரு பத்தி கட்டுனாலும் சரி, எதுனாலும் சரி, அதில் ஒரு அன்போடு இருந்துச்சுன்னா அதை வாங்கிடுவார், சந்தோஷமாக வாங்கிக்கிடுவார். இன்றைக்கி ஆசையாக நீங்கள் எல்லோரும் அவ்வளோ பகவானோட மேலே இருக்கிற பக்தினால் அவருக்கெல்லாம் என்னென்னமோ நிறையா அவருக்கு பிடிச்சமானது, உங்களுக்கு பிடிச்சது, பகவானுக்கு இது பிடிக்கும்னு நினச்சி நிறைய பேர் வந்திருக்கீங்க. அதெல்லாம் பகவான் ஆசையாக வாங்கிக்கிட்டு, அதுக்கு பதிலாக அவரோட அந்த ஆசையாக வாங்கிக்கிட்டு பகவான் என்ன பண்ணுவார்னா, அவரோட ஆசீர்வாதத்தை அள்ளி அள்ளி நமக்கு தருவார்ன்றது தான் சர்வ நிச்சயம். அதனால் பகவான் ரொம்ப என்ன ஆசைப்படுறார் எல்லா பக்தர்கள்ட்டினா, ஒன்று தான். என்னென்னா, யோகிராம் சூரத்குமார், யோகிராம் சூரத்குமார், யோகிராம் சூரத்குமார், ஜெயகுரு ராயா. योगीराम सूरत कुमार, योगीराम सूरत कुमार, योगीराम सूरत कुमार, जय गुरु राया. योगीराम सूरत कुमार, योगीराम सूरत कुमार, योगीराम सूरत कुमार, जय गुरु राया. பகவான் அதாவது சாமியோட அருள்வாக்கில் ஒன்று, நீங்கள் சந்தோஷமாக இருக்கணும்னா பகவானை சந்தோஷப்படுத்தணும். பகவானை சந்தோஷப்படுத்துறது ஒரே ஒரு வழி என்ன அப்படின்னா, அவரோட நாமாவை சொல்கிறது தான். அதனால் நம்ம சந்தோஷமாக யோகிராம் சூரத்குமார், யோகிராம் சூரத்குமார், யோகிராம் சூரத்குமார், ஜெய குரு ராயா. யோகிராம் சூரத்குமார், யோகிராம் சூரத்குமார், யோகிராம் சூரத்குமார், ஜெய குரு ராயா. योगीराम सूरत कुमार, योगीराम सूरत कुमार, योगीराम सूरत कुमार, जय गुरु राया. நம்மளால் நாயன்மார்கள் மாதிரிலாம் அப்படிலாம் ஒரு பயங்கரமான பக்திலாம் நம்மளால் பண்ணிட முடியாது. உயிரே கொடுக்குற அளவுக்குலாம் நம்மளால் பக்தி பண்ணிட முடியாது. நம்மளால் முடியாததுனாலே பகவான் நமக்கு சுலபமாக என்ன கொடுத்துருக்காருன்னா நாமாவை கொடுத்துருக்காரு. அதனால் அவரோட நாமா ஆனால் சுலபமாக இருந்தாலும் அவ்வளோ சக்தி வாய்ந்தது. அது அப்படி ஒரு அக்னி மாதிரி எல்லா பாவங்களையும் நெருப்பாக எரிச்சிடக்கூடிய அப்படி ஒரு சக்தி வாய்ந்த நாமாவான யோகிராம் சூரத்குமார், யோகிராம் சூரத்குமார், யோகிராம் சூரத்குமார், ஜெய குரு ராயா. योगीराम सूरत कुमार, योगीराम सूरत कुमार, योगीराम सूरत कुमार, जय गुरु राया. योगीराम सूरत कुमार, योगीराम सूरत कुमार, योगीराम सूरत कुमार, जय गुरु राया.
योगी राम सूरत कुमार, योगी राम सूरत कुमार, योगी राम सूरत कुमार, जय गुरुराज. இந்த மாதமே ஒரு அருமையான மாதம். டிசம்பர் 1 சாமியோட ஜெயந்தி விழாவை விமர்சையாக எல்லா இடங்களையும் அழகாக எல்லா பக்தர்களும் கொண்டாடினோம். அதை தொடர்ந்து இப்போ ஒரு மார்கழி மாதம் ஆரம்பிச்சிருக்கு. இந்த மார்கழி மாதத்தில் இப்படி ஒரு சத்சங்கம் நமக்கு கிடச்சிருக்கு. இதுக்கு அடுத்தது என்னென்னா கிறிஸ்மஸ் வருது. ஜீசஸோட பிறந்த நாள். ஜீசஸ் வேறு இல்லை, பகவான் வேறு இல்லைன்றது கிறிஸ்டியன் ரிலீஜனை சேர்ந்த பக்தர்களுக்கெல்லாம் பகவான் காமிச்சிருக்காரு. அதை திறந்து அடுத்தது என்ன அப்படின்னா, இந்த மாதம் முடிஞ்சோன்னு கல்பதரு தினமான ஜனவரி 1 வருது. அதனால் நல்ல நல்ல விஷயங்களாக நம்மளை நோக்கி வருதுன்றதை நம்மளால் பார்க்க முடியுது. இந்த நல்ல நல்ல விஷயங்கள் நிறைய நமக்கு பகவானோட ஆசி கிடைக்கணுன்றதுக்கு நம்ம பகவானோட நாம சொல்ல சொல்ல பகவான் நமக்கு அள்ளி கொடுக்க காத்திருக்கார். அதனால் பகவானோட நாமமான இந்த யோகி ராம் சூரத் குமார், யோகி ராம் சூரத் குமார், யோகி ராம் சூரத் குமார், ஜெய குரு ராம். இந்த பர்த்டே சாங்குக்குன்னு ஒரு டியூன் இருக்கும். என்ன எப்படி ஹாப்பி பர்த்டே டு யூ. அது மாதிரி சிவானந்த சரஸ்வதி சாமி ஒரு வாக்கு கொடுத்துருக்கார். ஸ்டார்ட் த டே வித் நாமா, ஃபில் த டே வித் நாமா, end the day with nama, fill your life with nama. எல்லாரும் சேர்ந்து சொல்லலாம். Start the day with nama, fill the day with nama, end the day with nama, fill the life with nama. ஜெய் யோகிராம் சுரத்மார். இந்த சத்சங்கத்தை இதோட பூர்த்தி செஞ்சுட்டு 2025 நம்ம திரும்ப உற்சாகமாக இது மாதிரி கடைசி ஞாயிற்றுக்கிழமையில் பகவானோட மகிமையும் அவர் நடத்தின லீலைகளும் அவர் நமக்காக இந்த பெரிய புராணம்ன்ற திவ்ய சரித்திரங்களையும் நம்மளாம் அடுத்தது மாத சத்சங்கத்தில் எல்லாம் அனுபவிப்போம். வழக்கம் போல் நமக்காக வாசிக்கா சில வார்த்தைகள் நமக்காக கொடுப்பாங்க. யோகிராம் योगी राम सूरत कुमार, योगी राम सूरत कुमार, जय गुरुराया. हरे राम 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 हरे हरे, हरे कृष्ण 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 हरे हरे. குருநாதருடைய அளப்பரிய கருணையினால் அருளாளர் சொன்ன மாதிரி மார்கழி மாதத்தில் ஒரு சத்சங்கம். அதுவும் எப்பேற்பட்ட சத்சங்கம் அப்படின்னா, ஏனோ வந்தோம் போனோம் அப்படின்னு இல்லாமல் நாமாவையே கொடுத்து நாமாவையே வாங்கிட்டு போகிற ஒரு சத்சங்கம். ஏன்னா அவங்க மட்டும் எதையும் சொல்லி பண்ணாமல் நம்ம வந்திருக்கிற எல்லாரையும் வாய்ப்படைத்ததன் பயன் அந்த பகவன் நாம, அதையும் குரு நாமாவை சொல்லக்கூடிய ஒரு பெரிய பாக்கியம். அதுவும் சேர்ந்து மார்கழி மாதம்னாலே எப்படின்னா, ஆண்டாள் தனியாக பக்தி பண்ணலை, கூடி இருந்து குளிர்ந்தேலோர் எம்பாவாய் அப்படிங்கிற மாதிரி நமக்கு ஒரு மாதத்தில் இந்த சத்சங்கம் குரு கிருப்பையினால் குருஜியினுடைய வழிகாட்டுதல்னால கிடச்சிருக்கு. அவங்க சொன்னாங்க, ஒரு மகான் ஒரு மகாத்மா ஒரு குருநாதரை பற்றி பேசணுன்னாலே அதுக்கு கோடி கோடி புண்ணியம் பண்ணியிருக்கணும். அது பேசுகிறதுக்கு அவர் சக்தியை கொடுக்கணும், வல்லமையை கொடுத்துருந்தா தான் குருவை பற்றி பேச முடியும் சொன்னாங்க இல்லையா. அதாவது நமக்கு ஒரு பவர் வந்தால் தான் அது செல்லுபடி ஆகும். அடுத்தவங்களுக்கு சொன்னால், ஓ அது இவ்வளவு பவர்ஃபுல்லோ, இது இவ்வளோ சாநித்தியம் இருக்கோ, நம்மளும் ஃபாலோ பண்ணி பார்க்கலாம் அப்படிங்கிற ஒரு எண்ணம் கூட வரும். அப்போ குருநாதரே உள்ளே இருந்து இயக்கிறனால தான் ஒரு குருவை மட்டும் இல்லாமல் அதோடு சம்பந்தப்பட்ட பல மகான்களையும் பற்றி சொல்லி நமக்கெல்லாம் காது படைத்ததன் பயனாக கேட்கக்கூடிய ஒரு வாய்ப்பு. அப்பேற்பட்ட ஒரு சத்சங்கத்தை நமக்கு ஏற்படுத்தி கொடுக்கணுன்னா அதுக்கு குரு கிருபை இருந்தாலொழிய வேறு எதனாலும் முடியாது. வந்துட்டு போய் இந்த நாமாவை சொல்லி அதை வீட்டில் போய் போட்டோம்னா நமக்கு இது எவ்வளோ பெரிய பாக்கியங்கிறத உணர முடியும் ஒவ்வொருத்தங்களும். இந்த மாதிரி குருநாதரை கொண்டாடக்கூடிய சத்சங்கத்தில் நம்ம அனுபவிக்கக்கூடியதை உணரக்கூடிய ஒரு, இந்த காதலை வாங்கிட்டு அந்த காதலை விட்டோம், இதை அப்படியே விட்டோம் இல்லாமல் அந்த பலனையும்
அனுபவிக்கக்கூடிய அந்த ருசியையும் அனுபவிக்கக்கூடிய ஒரு பாக்கியத்தை அந்த நாம மகிமை செய்யுங்கிறத இந்த சத்சங்கத்தில் கண்டிப்பாக வர்றவங்க ஒவ்வொருத்தங்களும் உணர முடியும். அந்த பாக்கியத்தை கொடுத்த குருநாதருக்கு நம்ம என்ன சொல்ல முடியும்? அவர் சொல்கிற மாதிரி அந்த நாமத்தை நுழைச்சி எல்லாரையும் வாய் திறக்க வைக்கிறது தான் அந்த சத்சங்கத்தினுடைய பெருமை, குருஜியினுடைய வலிமை. அவங்க உணர்த்துறதெல்லாம் என்னென்னா, வந்தவங்க எல்லாம் இப்படியே பார்த்துட்டு போயிடக்கூடாது. வாயினால் அந்த நாமத்தை சொல்லி அதனுடைய மகிமையையும் அதனுடைய பலனையும் எல்லாரும் யான் பெற்ற இன்பம் பெருக இவ்வையகங்கிற மாதிரி எல்லாரும் அதை அடையணுங்கிறது தான் இந்த சத்சங்கத்தினுடைய நோக்கம். அப்போ நம்ம நன்றியும் நமஸ்காரத்தையும் சொல்லணும்னா நமக்கு என்ன, நாமத்தை தவிர வேறு ஒன்றும் தெரியாது. அதனால் வேறு யாரும் இவ்வளோ நேரம் வாயை திறந்து நாமம் சொல்லாமல் இருந்தால் நம்ம இப்போ பகவானுக்கு ஒரு நன்றி சொல்லி இந்த சத்சங்கத்தை பூர்த்தி பண்ண போகிறோம். நாமத்தை ஒரு வாட்டி சொல்லி இந்த சத்சங்கத்தை நம்ம நிறைவு பண்ணுறதுக்கு குரு கிருபையை வேண்டிக் கொண்டு யோகிராம் சூரத்குமார், யோகிராம் சூரத்குமார், யோகிராம் சூரத்குமார், ஜெய குருராயா. ஹரே ராம 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 ஹரே ஹர், ஹரே கிருஷ்ண 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 ஹரே. சத்குருநாத் மகாராஜ் கி.